யோசேப்பு தச்ச මනම් දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි. இல்லை என்று சொல்லாத. නැහැ කියලා உனக்கு කියන්න. உண்ட தாய் தகப்பன் சொத்து சேர்க்காம போயிருப்பாங்க. ඔබගේ දෙමව්පියන් වස්තු එකතු කරන්න சொத்து නැතුව යන්න. இருந்தால் தான் வாழ்வது என்று சொல்வது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாம போயிடும். වස්තු සම්පත තිබුණොත් විතරයි කියන ජීවිතයේ නෙවෙයි ආත්මික ජීවිතයේම ඉතනම නම් කිසි දෙයක් නැති වෙයි. சொத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. ඒ වස්තු සම්පත වලින් කිසි දෙයක් தேவன் அந்த ஏழ்மையான குடும்பத்திலே வந்து பிறந்தார். දෙවියන් වහන්සේ දිලිඳු පවුලේ ඉපදුනා. ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. හලෙලුයා කියන්න. என்ன பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து ஏசியோ திட்டுவதோ கூடாது. நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை போல் உங்கள் வாழ்க்கையை தேவ பயத்திலே நீங்கள் நடக்க ஆரம்பிக்க வேண்டும். දරුවන් දෙමව්පියන්ට දොස් කියලා බැනලා ජීවත් වෙන්න නරකයි. ජේසුස් වහන්සේ වාගේ ඔබගේ ජීවිතයේ කීකරු වෙලා ජීවත් වෙන්නට අවශ්‍යයි. அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறலாம். එවිට තමයි දෙනාසේ ආශිර්වාදය ඔබ ලබන්න පුළුවන්. தேவனை நீங்கள் அறிந்து நீங்க வாழ வேண்டும். දෙවියන් වහන්සේව ඔබ දැනගෙන ඔබ ජීවත් වෙන්න අවශ්‍යයි. எப்பாப்ராத்தா என்றது ஒரு முக்கியமான இடம். එබ්බාප්‍රාත කියන්නේ වැදගත් තැනක්. யாக்கோபு என்ற மனுஷனோடு தேவன் பேசுகிறார். යාකෝබ් නැවති මිනිස්සු සමග දෙවියන් වහන්සේ කතා කරනවා. அவர் பேசி இரண்டாவது முறை சந்திக்கிறார். කතා කරලා නැවත දෙවෙනි වතාවත් හමු முதல் වෙනවා. தரம் தன் சகோதரனை விட்டு அவர் விலகி ஓடி போனார். පළමු වතාවේ තම සහෝදරයා අතල්ලා දුවල යනවා. தாய் சொன்னா, මව කිව්වා நீங்க எனக்கு 2 பிள்ளைகள், ඔබ දෙන්නම මගේ දරුවා. நீங்க இரட்டை பிள்ளைகள், ඔබ දෙන්නම නිමුන්නු. நான் யாரையும் இழக்க விரும்ப இல்லை. කාවත් මට නැති කරා ගන්න කැමති නැහැ. நீ ஓடி போ என்னுடைய மாமன் வீட்டுக்கு. ඔබ දුවල යන්න මගේ මාමගේ නිවසට. நீ வேணும்டா தகப்பனோட இரு. ඔබ ඕනෙන් තාත්තා සමග ඉන්න. கொஞ்சம் கோபம் தணிஞ்ச பிற்பாடு வரலாம் என்று சொல்றான். තරාව ගියාන් පස්සේ නැවත එන්න පුළුවන් කියලා කියනවා. கோபம் தணிவதற்கு 22 வருடம் கடந்து சென்றது. ඒ තරාව නිවෙන්නට අවුරුදු 22ක් ගමන් කරලා ගියා. தாயை யாக்கோபு பார்க்கல. මවව යාකෝබ්ට බලන්න බැරි වුණා. அவ ஆசையோட பார்த்து கொண்டிருந்தான். ආසාවෙන් බලාගෙන හිටියා. அவன் ரெபேக்காள். රෙබේකල් அந்த பிள்ளை மேல் அக்கறையோடு இருந்தான். තමන්ගේ දරුව ගැන බලාපොරොත්තුෙන් ஆனா සිටියා. 22 வருடத்துக்கு பிற்பாடு ஒரு கோபம், අවුරුදු 22කින් පස්සේ එක තරාවක්. ஒரு கோபம். එක තරහා නිසා ஆவிக்குரிய வாழ்க்கையில கோபம் மிகவும் பயங்கரமானது. ආත්මික ජීවිතයේ මේ තරහා වීම ඉතාමත් භයානක දෙයක්. எங்கள் மனதிலே வருகிற கோபம் மற்றவர்களை பழிவாங்க வேண்டும். අපගේ තරාව නිසා අනිත් අයගෙන් පලිගන්න ඕනේ. மற்றவர்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். අනිත් අයට තිතක් තබන්න ඕනේ. எத்தனை பேர் கோபத்தினால் பிரிந்து பேசாமல் வாழ்க்கையில ඒ இருக்கிறார். කෝපේ තරාව නිසා ගොඩාක් අය எத்தனை பேர் வாழ்க்கையை இழந்திருக்கிறார். ගොඩාක් අය ජීවිතේම අයිමි කරාගෙන. அதனால தாய் ஒரு தீர்மானம் ඒ பண்ணினார். නිසා මව එක තීරණයකට ආවා. இங்கே 2 பேரும் இருந்தால் ஒரு பெரிய கொலையே விழும். මේ දෙදෙනාම හිටියානම් ඒක මිනිමැරීමක් සිද්ධ වෙයි. கொஞ்ச காலம் தான் என்று சொல்லி அவள் தன்னுடைய தம்பி வீட்டுக்கு யாக்கோபை ஓடச் செய்தாள். ටික කාලයක් කියලා කියලා තමන්ගේ මල්ලිගේ නිවස යාකෝබව යවලා ඇරියා. ஆனா யாக்கோபு திரும்பி வரும் பொழுது தாயாகிய ரெபேக்காள் அங்கே இல்லை. යාකෝබ් නැවත ඇරලා එනකොට මව නැමැති රෙබේකල් එතන නැහැ. இப்ப யாக்கோபு திருப்பி அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. යාකෝබ්ට නැවත ආශිර්වාදයක් එනවා. அவருக்கு நேசித்த அவருடைய மனைவிக்கு தேவன் கற்பத்தை திறந்து விடுகிறார். තමන් ප්‍රේම කලාව භාර්යාවට ගර්භය දෙවෙනාස විවෘත කරනවා. யோசேப்பு என்று பெயர் வைக்கிறார். යෝසෙෆ් කියලා නමක් තබනවා. ஆசையோடு. ආසාවෙන්. கர்த்தர் கொடுக்கிறவர். දෙනාසේ දෙන කෙනා. அதனால ரட்சிப்பை கொடுத்தார். ගැලවීම දුන්නා. உடனடியாக அவர் அங்கே இருக்கவில்லை. ඒ වෙලෙම එතන හිටියේ නැහැ. ரட்சிக்கப்பட்ட உடனே எவ்வளவுதான் சொத்து சுகம் உலக ஆசை இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து வெளியே கொண்டுடுவார். ගැලවීම ලැබුවාන් පස්සේ කොතරම් ආසාව වස්තු සම්පත් තිබුණා එතනින් එළියට ගන්නවා. அதனால அவர் தீர்மானம் பண்ண இந்த தகப்பன் வீட்டுக்கு நான் போக வேண்டும், இனி இங்கு சம்பாதித்தது போடும், இது தேவையில்லை என்று சொல்லி அவருடனே புறப்பட்டு ඊට පස්සෙ මෙතන හිටපු ඇති මගේ තාත්තගේ නිවසට යන්න ඕනේ කියලා යන්න සූදානම් වුණා. ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனுக்காக வாழ்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவார். கிறிஸ்துவுடைய இரத்தம் கழுவப்பட்ட அந்த பரிசுத்தமான இரத்தம் எங்கள் மேல் விழுப்படும் பொழுது உலகத்தில் எப்பேற்பட்டவராய் இருந்தாலும் அவர் மீட்பின் தேவனாய் இருக்கிறார். ගැලවීම ලැබුවාන් පස්සේ ලෝකයේ කොයි ආකාර සිටියත් උන්වහන්සේගේ ලේ වැගෙන විට උන්වහන්සේ වෙන ජීවත් වෙන්නට නැගිටිනවා. தேவனுடைய அன்பை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයේ පමණක් ඔබ දැනගන්නට அந்த அன்பை புரிந்து கொண்டாலே போதும், கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் வாழலாம், ஜீவிக்கலாம், எழும்பலாம். ඒ ප්‍රේමය දැනගත්තොත් ඇති අන්තිම දක්වා ජේසුස් වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වෙන්න පුළුවන් නැගිටින්න පුළුවන්. நான் நேரம் இல்லாதபடியா தமிழ்ல வாசிப்ப திங்கள்ல டிரான்ஸ்லேட் பண்றோம், வாசிங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துல උපත්ති 35 වෙනි පරිච්ඡේදය කියවලා බලන්න. ஆண்டவர் யாக்கோபோடு திருப்பி தரிசனமாகிறார். යාකෝබ්ට දෙවෙනාසේ නැවත දර්ශනය වෙනවා. பாருங்க 35 9 10 11 12 வாசிங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க, வாசிங்க.
யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு ம். தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து தேவன் அவனுக்கு மறுபடி தரிசனமாகி அவனை දෙවන වහන්සේ දර්ශනය වෙලා ඔව් என்ன செய்தார்? தேவன் சபிப்பவர் அல்ல, දෙවන වහන්සේ ශාප කරන කෙනෙක් නෙවෙයි. ஆசீர்வதிக்கிறது. ආශිර්වාද කරන කෙනෙක්. பக்கத்தை தட்டி சொல்லுங்க, தேவன் சபிப்பவர் அல்ல. சத்தமா දෙවියන් சொல்லுங்க, වහන්සේ ශාප කරන කෙනෙක් சத்தமா නෙවෙයි. சொல்லுங்க. බලව කියන්න. என்ன சிலருடைய எண்ணத்துல தேவன் எங்களை சபிச்சு விட்டார். සමහර අය හිතනවා අප දෙවියන් වහන්සේ අපව ශාප කළා කියලා. தேவன் சபிப்பவர் அல்ல, උන්වහන්සේ ශාප කරන කෙනෙක් නෙවෙයි. தேவன் ஆசீர்வதிப்பவர். දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන කෙනෙක්. என்ன திருப்பி ரிட்டர்ன் ஆகி 22 வருடத்துக்கு பிற்பாடு வரும் பொழுது திருப்பி 2வது முறை பார்த்து யாக்கோபை அவர் ஆசீர்வதிக்கிறார். අවුරුදු 22කින් පසු එනකොට යාකෝබ දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරා. இப்ப பணம், சொத்து, சுகம், செல்வம் இல்லாம இருக்குது. දැන් වස්තු සම්පත සියල්ල තිබෙනවා. அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் என்ன? එහෙමනම් මේ ආශිර්වාදය මොකද්ද? முதல் ஓடும் பொழுது ஒன்றுமில்லாம ஓடினார். දුවන විට පළමු වතාව මොනවත් නැතුව இப்ப දිව්වේ. இரு பரிவாரத்தோட, மனைவிகளோட, பிள்ளைகளோட, சொத்து சுகத்தோட நடந்து வர்றார். දරුවන් සමග භාර්යාවන් සමග වස්තු සම්පත් සමග එනවා දැන්. தேவன் அவனுடைய உள்ளான வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ඔහුගේ ඇතුළාන්ත ජීවිතයේ දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කළා. உங்களோட உள்ளான வாழ்க்கை தான் எப்போதும் பலன் உள்ளதாக இருக்கும். ඔබගේ ඇතුළාන්ත ජීවිතය තම කොයි වෙලෙත් බලය සමග තිබෙන්න ඕනේ. உங்களோட உள்ளான வாழ்க்கையில தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும். ඇතුළාන්ත ජීවිතයේ තමයි දෙනාන්තගේ வாசிங்க. සිටින්න ඕනේ. இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, ம், இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் ம், இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி ம். அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஆ. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ பலுகி பெருகுவாயாக. நீ என்ன செய்வ? ඔබ මොනවාද? என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது கூட்டல் வராது, பெருக்கலோட பிளஸ் பண்ணுவ. ආත්මික ජීවිතයේ දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනකොට එකතු වීම නෙමේ වර්ධනය වීම ඇති ஒரு වෙනවා. ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க கர்த்தருக்குள்ள பலனடைந்து வரும் பொழுது ආත්මික ජීවිතයේ ඔබ බලවත් වෙලා එනකොට அந்த சமாதானத்தின் பிரபு உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது தேவன் கூட்டி அல்ல பெருக்கி ஆசீர்வதிப்பார். සමාදානයේ ප්‍රභූවරයා ඉන්නකොට එකතු කළා නෙමෙයි වර්ධනය කළ ආශිර්වාද කරයි. தேவன் கூட்டுகிறவல்ல, பெருக்கி கொடுப்பார். දෙවියන් වහන්සේ වැඩි වර්ධනය කරයි. என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடையும். ආත්මික ජීවිතයේ බලවත් වෙන්න ඕනේ. வாசிங்க. ஒரு ஜாதியும் ம், பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து ம், உண்டாகும். ம். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ராஜாக்களும் உன் சந்ததியில் රජවරුනුත් ඔබගේ என்ன செய்வார்கள்? පරම්පරාවේ බිහිවෙනි. பிறப்பார்கள். அடுத்தது நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், ம், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ம், தேவன் அவனோடே பேசின ஸ்தலத்திலிருந்து ம், அவனை விட்டு எழுந்தருளி போனார். ம். எழுந்தருளி දෙවියන් වහන්සේ எழுந்தருளி ඒ ස්ථානයෙන් ගමන් போனார். කළා. என்ன அப்ப கடவுள் நேர்முகமாக தரிசனமாகி பேசி எழும்பி போறார். දෙවියන් වහන්සේ මොනට මොට කතා කළා ඊට පස්සේ නැගිට යනවා. அடுத்தது அப்பொழுது யாக்கோபு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதின் மேல் பானப்பலியை ஊற்றி எண்ணெயும் வார்த்தான். அவனுடன் ஆராதிக்க தேவனை துவங்குறான். එතනදී දෙවියන් වහන්සේ නමස්කාර කිරීමක් කරනවා. அடுத்தது தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். அடுத்தது பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். ம். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமும் இருக்கும் போது எபாப்ராத்தாக்கு வர கொஞ்ச தூரம் இருக்கும் பொழுது ராகேல் பிள்ளை பெற்றாள். ராகேல் பிள்ளை பெற்றால் பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை என்ன உண்டாயிற்று. நடக்குது? මොනවද සිද්ධ වුනේ? இப்ப நடந்து கொண்டு வரும் பொழுது அவ நிறமாத கற்பணி, ඇවිදීගෙන එනකොට ඔය දරුවෙක් බිහි කරන්නට එයා මාස ලං වෙලා සිටියා. ஒரு குழந்தைய பெற்றெடுக்க வேண்டிய நேரம். දැන් දරුවෙක් බිහි කරන්නට ඕන වෙලාවයි. அப்ப மருத்துவச்சிகள் தான் இருக்கு. இங்கத்த மாதிரி நர்சிங்கோம் வந்தோம் அந்த இதெல்லாம் இல்ல, மருத்துவச்சி தான் அந்த காலத்துல. ඒ ස්ථානයේදී එයාට බලන සමහර කාන්තාවන් තමයි හිටියේ. சிலருக்கு தங்களுக்கு சந்தோஷம் வரும், நாங்கள் டெல்மன்ல பிறந்தவன்னு சொல்லுவாங்க. සමහර අය කියයි අපි ඩෙල්මන් වල ඉපදුනායි කියලා සන්තෝෂ වෙයි. என்ன சிலர் சொல்லுவாங்க நான் லங்கா ஹாஸ்பிட்டல்ல பிறந்தேன், මම ලංකා හොස්පිටල් එකේ ඉපදුනා. சிலர் சொல்லுவாங்க நாங்கள் சொய்சால பிறந்தேன். අපි සමහර අය කියයි සොයිසාක ඉපදුනා. எங்க பிறந்தாலும் பிறப்பு முக்கியம்தான். කොහේ ඉපදුනත් ඉපදීම තමයි. இப்ப வனாந்திரத்துல நடக்குது. ඒ කාන්තාරේ සිද්ධ වෙනවා. தேவனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். දේනාංශගේ ආශිර්වාදය ලබා ගත්තා. பல்கி பெருகுவாயின்னு சொல்லிட்டார். හැඩි වර්ධනය වෙයි කියලා කිව්වා. உண்ட சந்ததி ராஜாக்கள் எழும்புவார்னு சொல்லிட்டார். ඔබගේ පරම්පරාව රජවරුන් බිහි වෙයි කියලා කිව්වා. இப்ப அவர் நேசித்த மனைவி 2வது குழந்தைய பெற்றெடுக்க போறார். දැන් ප්‍රේම කළා භාර්යාව දෙවෙනි පුතාව ලබා බිහි කරන්න යනවා. வாசிங்க.
பிரசவிக்கும் போது ம், அவளுக்கு கடும் வேதனையாய் இருக்கையில் ம், மருத்துவச்சி அவளை பார்த்து, ம். பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. என்ன சரியான கடுமை வேதனை நடந்து கொண்டு இருக்குது. තාමත් අමාරු වේදනාකාරී. உடனே மருத்துவச்சி சொல்லிட்டா உனக்கு ஆண் குழந்தை பிறக்குது, එතකොට ඒ බලන කෙනා කියනවා ඔබට ரெண்டாவது පිරිමි உனக்கு දරුවෙක්. ஆண் குழந்தை தான். දෙවෙනිත් ඔබගේ පිරිමි දරුවෙක්. உடனே மருத்துவச்சி சொல்லிட்டா. ඒ ස්ථානේ ඒ කෙනා කියනවා. அடுத்தது மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது ம். அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவள் என்ன பேர்றா? මොකද්ද නම තබන්නේ? என்ன இப்ப அவட உயிர் போகுது மெதுவா. එයාගේ පණ යනවා දැන්. என்ன குழந்தைய பார்த்துட்டா, දරුවා බැලුවා. டக்குன்னு குழந்தைக்கு பேர் வச்சிட்டா. ඉවෙලෙම නමත් තැබුවා. என்னன்னு வச்சா? பெனனி என்று வைக்கிறா. දෙනෙනි කියලා තියෙනවා. அது அர்த்தம் என்ன? ඒක තේරුම මොකද්ද? அவருக்கு தெரியுது நான் சாக போறேன். දැන් අයාට තේරෙනවා මැරෙන්න යනවා කියලා. துயரத்தின் மகன் என்று பேர் வச்சிட்டா. දුකේ දරුවා කියලා නම තැබුවා. இப்ப யாக்கோவோட கையில தாய் உயிர் பொறிஞ்சு கொண்டு போகும் பொழுது அவரோட கையில குழந்தை வந்துச்சு. පණ යන විට යාකෝබ් வாசிங்க. දරුවා. அவன் தகப்பனோ ம். அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். என்னென்று பேர் விட்டார்? මොකද්ද නම තැබුවේ? என்னென்று விட்டார்? பெஞ்சமின் என்று பேர். බෙන්ජමින් කියලා නම. உடனே அவர் பேர் வச்சார். එවෙලෙම නම තැබුවා. எனது மகன் வலது கையை போலுள்ள மகன் என்று பேர் வச்சார். මාගේ පුතා ஆவிக்குரிய வாழ்க்கை. දකුණු ඈත වාගේ තියෙන ආත්මික தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். දෙනාස ආශිර්වාද කරයි කියලා කිව්වා. தேவன் பேசினார். දෙනාස කතා කළා. பல்கி பெருகவான்னு சொன்னார். වැඩි වර්ධනය වෙයි කියලා ஆனா කිව්වා. அந்த இடத்துல ඒ ස්ථානේ அவருடைய மனைவி இறந்து போறார். ඒ තැන එයාගේ භාර්යාව නැති වුණා. தேவன் ஆசீர்வதிப்பார். දෙනාස ආශිර්වාද කරයි. தேவன் நேருக்கு நேர் பேசினார். දෙනාස මුන්ට මුට කතා කළා. உன்னை பல்கி பெருக பண்ணுவேன்னு சொன்னார். දෙනාස වැඩි වර්ධනය කරයි කියලා කිව්වා. யாக்கோபு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனோடு பலன் உள்ளவனா இருந்தான். ආත්මික ජීවිතේ යාකෝබ් දෙවනාසම உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனையை பார்த்து தேவனை விட்டு விலகிடாத. ඔය ජීවිතේ නා ප්‍රශ්න දැකලා දෙනාසකින් ඈත් වෙන්න එපා. நீ தேவனுடைய பிரசன்னத்துக்காக வரணும். ඔබ දෙනාසගේ තේජස්ස තුල එන්න ඕනේ. யாக்கோபுக்கு எவ்வளவு துக்கமா இருந்திருக்கும். යාකෝබ්ට කොතරම් දුකයිද? தேவன் என்னோடு பேசினாரே, දෙනාසේ මාසේ කතා කළා. தேவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே, දෙනාස මාව ආශිර්වාද කරයි කියලා කිව්වා. முகமுகமாக என்னோடு உட்கார்ந்து இருந்தாரே. මූණට මූණ මාත් එක්ක කතා කළා. இந்த எப்பா பிரார்த்தனையிலிருந்து தான், இந்த துக்கத்தின் இடத்திலிருந்தான் வலது கையை போல் இருக்கிற மகனாகிய கிறிஸ்து பிறக்கிறார். ඒ ස්ථානේ එබා ප්‍රාර්ථනා නැමැති ස්ථානයේ තමයි ක්‍රිස්තුස් වහන්සේ ඉපදුනේ. ஒரு நம்பிக்கையோடு பிறக்கிறார். ඒක බලාපොරොත්තුවක් සමග ඉපදුනේ. என்னத்துக்கு பிறக்கிறார்? මොනවටද ඉපදුනේ? இஸ்ரவேலை ஆளும்படியாக. ඊශ්‍රායල්ව පාලනය කරන පිණිස. இது ஏறக்குறைய பல வருடங்களுக்கு முன்பு, ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக தேவன் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வருகிறார். දහස් ගණන් වර්ෂ කාලයට කලින් ඉස්රායල්ව දේනාස මග පෙන්නගෙන එනවා. ஆனா தேவன் தன்னுடைய ஜனங்களை ஒரு 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 தகப்பனை போல நடத்துவதுதான் அவருக்கு விருப்பம். දෙවියන් වහන්සේට තමන්ගේ සෙනගව ඒක පියෙක් වාගේ මග පෙන්නට තමයි කැමති. உங்களோட வாழ்க்கையில நீங்க தேவன்கிட்ட எதை கேட்கிறீங்களோ அதை சரியாக கேளுங்க. ඔබගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේගේ මොනවද ඉල්ලන්නේ ඒක හරියාකාරව ඉල්ලන්න. தேவன் விரும்பாத நீங்க கேட்டு அநேக பாடுகளுக்குள்ள கடந்து சென்று, දෙවියන් වහන්සේ අකමැති වෙන දේ ඉල්ලලා ගොඩක් පීඩාවල් වලට යන්න එපා. தேவன் உங்களை நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துங்க. දෙවියන් වහන්සේ ඔබව මග පෙන්වන නිසා ස්තුති කරන්න. நீங்க மனுஷருக்கு பின்பதாக போகக்கூடாது. ඔබ මිනිස්යන් පසුපස යන්න එපා. நீங்க செய்த தவறுகளை உண்மை பேசும் பொழுது ஒத்துக்கொள்ளுங்க. ඔබ කරපු වැරදි ඔබ කතා කරන විට ඒක පිළිගන්න. உங்களோட வாழ்க்கையில தவறுகள் நடக்கும் பொழுது அந்த தவறை ஒத்துக்கொண்டு உண்மை வழியா வரணும். ඔබ ඔබගේ ජීවිතේ වැරදි දේවල් වෙනකොට පිළි අරගෙන සැබෑ කමින් එන්න. அதை ஒத்துக்கொள்வது தேவன் எங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ඒක පිළිගන්න එක දෙවනාස අපට දෙන්නා ආශිර්වාදවත්ම ජීවිතයක්. ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சால் இன்று என்று வரைக்கும் கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். ඔබ දෙවනාසගේ අම්මගේ ගිහිල්ලා යාඥා කළා කැප වුණා නම් අද වෙනකන් දෙවනාස ඔබට ආස්කම් කරයි. வாசி பாருங்கள் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல. එක සාමුவேල් 8 වෙනි පරිච්ඡේදය. அதை நாங்க தமிழ்ல வாசிக்கிறோம், சிங்களத்துல உங்களை மொழிபெயர்ப்போம் ஏன்னா நேரம் இல்லாதபடியால். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. එක සාමුவேල් 8 වෙනි පරිච්ඡේදයක සිද්ධියක් වෙනවා. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6, 7, 8வது வசனத்திலே ஒரு தீர்க்கதரிசி, சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை ஆவியானவரை கொண்டு தேவன் நடத்தி கொண்டு வரும் பொழுது அவங்க கேட்கிறத பாட்டு தேவன் துக்கம் கொள்றார். வாசிங்க. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது.
ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்? සාමුවෙල් දෙවියන් என்ன වහන්සේට செய்தார்? ලව් කළා. அப்ப தேவண்ட பிள்ளைகளுக்கு ஒரு ஜெப ஜீவியம் இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට යාඥා ජීවිතයක් තියෙන්න ඕනේ. உங்களோட காரியங்களை அப்படியே கொண்டு போய் தேவன்கிட்ட கொண்டு போய் வைக்க வேண்டும். ඔබගේ දේවල් එහෙම අරගෙන ගිහලා දෙවියන් වහන්සේ ළඟට තබන්න ඕනේ. என்ன உங்களோட காரியங்களை நீங்க தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ண வேண்டும். ඔබගේ දේවල් දෙවියන් වහන්සේට කන්ලව් කරන්න ඕනේ. என்ன அந்த தீர்க்கதரிசிக்கு ඒ දිවසිවරයාට அப்படியாட்டால் அந்த போதகருக்கு ஒரு மன விசானம் வந்துச்சு. ඒ දේවගතිවරයාට හදවතේ දුකක් ඇති වුණා. என்ன சில நேரத்துல போதகரை விசானப்படுத்துகிறவர்களா நீங்க மாறுவீங்க. සමහර විට දේවගතිවරුන්ව දුකටපත් කරන நீங்க අය ලෙස செய்கிறதுக்கு போதகருக்கு பிடிக்காது. ඔබ කරන දේවල් அப்படி சொன்னா தான் දේවගතිවරයා- விளங்கும். தீர்க்கதரிசி போதகருக்கு பிடிக்காது. ඔබ කරන දේ දේවගතිවරයාට කැමති නැහැ. என்ன நீங்க கேட்பது போதகருக்கு பிடிக்காது. ඔබ ඉල්ලන දේ දේවගතිවරයාට කැමති නැහැ. ஆனா நம்மளுடைய கடமை அதை தேவன்ட சமூகத்துல கொண்டு போய் வைக்கணும். නමුත් එයාගේ වගකීම දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ඒක ගිහිල්ලා என்ன තබන්න. பிடிக்காத காரியங்களை சில செய்தாலும் இஸ்ரவேல் மக்கள் தீர்க்கதரிசி கொண்டு போகிறார். අකමැති දේ කළොත් දේවගතිවරයා ඒක ගිහිල්ලා තබනවා. அவருடைய மனதுல தெரிஞ்சது இது சரி அல்ல. එයාගේ හදවතට දැනුණා මේක හරි නැහැ. என்ன இது ஒரு பிழையான ஒரு காரியம். මේක වැරදි දෙයක්. ஒரு பிழையான காரியம். මේක වැරදි දෙයක්. பொல்லாத காரியத்துல தேவண்ட ஜனங்கள் பிடிவாதமா நிக்க கூடாது. වැරදි දේවල් දෙනාංශගේ සෙනඟ දැඩි හදවතින් සිටින අරකයි. தேவனுடைய ஆசையை மீறி உங்களோட ஆசையை நிறைவேற்றப்படும் பொழுது செக் புத்தகத்துல கையொப்பம் இடுற மாதிரி. දෙවනාංශගේ ආසාවට ඉහලින් ඔබගේ කැමැත්ත කරන්න ගියාම චෙක් පොතේ අත්සන් තබනවා වගේ. இல்லாட்டி ஒரு தகப்பனுடைய சொத்தை வாங்குறதுக்கு கையொப்பம் இட போகும் பொழுது வாங்கி கொள்ற மாதிரி. පියෙකුගේ ඒ වස්තුව ගන්න යනකොට අත්සම තබලා ගන්නවා. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனோடு வாழ விருப்பம் இல்ல, கையொப்பம் போட்டு கொடுப்பது விருப்பப்பட்டாங்க. ඊශ්‍රායල් සෙනඟට දෙවනාංශික ජීවත් වෙන්න කැමති නැහැ. අත්සම දාලා දෙන්න කැමති වුණා. அதனால அவர் திருப்பி கொண்டு போய் கர்த்தர்ட்ட கொண்டு போறார். නැවත දෙවියන් වහන්සේ ළඟට ගෙනියනවා. என்ன கடவுள் ஜெபத்தை கேட்கிறவர். දෙවනාංශේ ආඥාව අසන ஒரு பெரிய எல்லை சொல்லுங்க. හලෙලුයා කියන්නේ. என்ன சரி ஜெபிச்சா தேவ சித்தத்தோட ஜெபிக்கணும். සමහර ආඥා කරනකොට දෙවනාංශේ කැමැත්ත අනුව ආඥා කරන්න ඕනේ. ஆண்டவர் ரிப்பீட் ஆன்சர் கொடுப்பார். දෙවියන් වහන්සේ නැවත පිළිතුරු දෙයි. என்ன திருப்பி தருவார் ஜெபத்துக்கு பதில். ආඥාවට පිළිතුරු දෙයි. வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். யார தள்ளினார்களாம்? කාවද ආකට யார දැම්මේ? தள்ளாங்க? அவங்க உன்னை தள்ள இல்ல. ඔබ ආකට දැම්මේ නැහැ. நீ துக்கப்படாத. ඔබ දුක් වෙන්න එපා. என்ன, நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ඔබ දුක් වෙන්න අවශ්‍යතාවයක් නැහැ. நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்களை என்னத்தான் தள்ளி விட்டாங்க. මං ඔවුන්ව පාලනය නොකර මාව තමයි ආකට දැම්මුවේ. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் ஆளாதபடிக்கு தள்ளுறாங்க. ඒසර් සෙනග දෙවියන් වහන්සේ පාලනය නොකර අයින් කරනවා. தேவன் உனக்கு தாயை போல உன்னை தேற்றுகிறவர் දෙවියන් இயேசு. වහන්සේ මවක් ලෙස ඔබව සනසනවා. அவர் உன்னை ஒருபோதும் தள்ளிவிடாதவர். කවදාවත් ඔබව ආකට තල්ලු කරන්නේ නැහැ. அவர் உன்னை ஒருபோதும் கைவிடாதவர். කවදාවත් ඔබව අතාරින්නේ ஒரு නැහැ. கணப்பொழுதுல அவர் உன்னை மன்னிப்பவர். සෙනිකව ඔබට සමාව දෙයි. அவர்தான் உன்னை ஆள வேண்டும் என்று தேவன் விரும்புறார். එතුමා තමයි ඔබ පාලනය කරන්න ඕනේ කියලා කැමති ஆனா වෙන්නේ. அவங்க சொன்னாங்க, மற்ற ஜனங்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் என்று கேட்ட பொழுது தேவன் துக்கப்பட்டு, இல்ல அவன் என்ன ஆளாதபடிக்கு உன்னை தள்ள இல்ல என்ன தள்ளினாங்க. இந்த ராத்திரி நேரத்துல மகளே, உண்ட வாழ்க்கை மிக முக்கியமா இருக்கணும். கர்த்தரோட நீ ஈடுபடும். அடுத்த வசனம். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல், நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட்டின நாள் முதல் இந்நாள் மட்டும் ம், அவர்கள் என்னை விட்டு ம், வேறே தேவர்களை சேவித்து வந்த ம். தங்கள் எல்லா செய்கைகளின் படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். ஒரு ஆமை சொல்லுங்க. ආමෙන් කියන්න. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ගැලවීම ලැබපු දවසේ සිට அவங்க வந்த நாள் வரைக்கும் ඒගොල්ලන් ආපු දවස දක්වා அவங்க எனக்கு முதலிடம் கொடுக்க இல்ல. ඒගොල්ලන් මට පළමු තැන දුන්නේ නැහැ. என்ன, அப்படிதான் ஆன்சர் பண்றேன். එහෙම තමයි පිළිතුරු කියන්නේ. நான் அவங்களை எகிப்துல இருந்து මම ඔවුන්ව ඉස්සරේ සිට ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அடிச்சு පැටලු පැටික ලේ වගුරලා நான் அவங்களை எல்லாம் ஒரு தகப்பனை போல தோல்ல சுமந்து පියෙක් ලෙස මම ඔසවාගෙන அவங்களை எல்லாம் நான் கொண்டு வந்தேன். එයා හැමෝම ගෙනාවා. அந்த நாளை நான் அறிஞ்சிருக்கிறேன். ඒ දවස ගැන මම ஆனா දන්නවා. இஸ்ரவேல் என்ன நேசிக்க இல்ல. නමුත් ඊශ්‍රායල් මාට ප්‍රේම කරුවේ නැහැ. இஸ்ரவேல் என்ன கனம் பண்ண இல்ல. ඊශ්‍රායල් මට ගරු කරුවෙත් නැහැ. ஆனா நான் இஸ்ரவேலுக்கு தகப்பனா மாறினேன். ඊශ්‍රායල්ට මම පියෙක් ලෙස மகளே, සිටියා. உங்க ரட்சிப்பின் வாழ்க்கை மிக முக்கியம். ඔබගේ ගැලවීම ජීවිතේ තා වැදගත්. இஸ்ரவேல் மக்களை போல நீ மாறிடக் கூடாது. ඊශ්‍රායල් සෙනග වාගේ ඔබ වෙනස් වෙන්න අරකයි. உங்க ரட்சிப்பு முக்கியம். ඔබගේ ගැලවීම වැදගත්.
இந்த ரட்சிப்பினால் ரட்சிக்கப்பட்ட நீ அமைதியா இருப்பது எவ்வளவு வேதனையை தருகிறது. ඔය ගැලවුමලා ඔබ නිසබ්දව ඉන්න එක කොච්චර වේදනාවක්ද. நீ கர்த்தருக்கு சாட்சியா வாழ வேண்டும் என்றுதான் தேவனுக்கு விருப்பம். දෙවියන් වහන්සේට ඔබ සාක්ෂියක් ලෙස ජීවත් වෙන්න இந்த ඕනේ. කියන එක. நற்செய்தியை நீ கொண்டு போகணும். මේ සුභාරංචිය ඔබ ගෙනියන්න ඕනේ. என்ன தேவனுடைய ரட்சித்ததை கொண்டு போகணும். වෙනස් ඔබ ගලවපු එක ගෙනියන්න இந்த ඕනේ. சந்தோஷமான செய்தியை கொண்டு போகணும். මේ ප්‍රීතිමත් පණිවිඩය ගෙනියන්න ඕනේ. இந்த தேவனுடைய வல்லமையை நீதான் அறிவிக்கணும். මේ දෙවියන්වහන්සේගේ පිළිතුර ඔබ තමයි කියන්න ඕනේ. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து கர்த்தருக்காக என்ன செய்த? ඔබ ගැලවුමලා ඔබ දවස් සිට දෙවියන් වහන්සේට මොනවද කළේ? நீ இந்த வந்த வழியில உனக்கு எவ்வளவு தேவன் அற்புதத்தை செய்த, ඔබ ආපු මාර්ගයේ දෙවියන් වහන්සේ කොතරම් මාස්කම් කළාද? எவ்வளவு கிருபைகளை கர்த்தர் கட்டளையிட்டார். කොතරම් කරුණාව දෙවියන් වහන්සේ දුන්නාද? ஆனா உண்ட மாமிசம் விடுதில்லை. ඔබගේ මාංශය අතාරින්නේ නැහැ. இந்த மாமிசம் கர்த்தருடைய ஆளுகைகளை கொண்டு வரதுக்கு விடுதில்லை. මේ මාංශය දෙවියන් වහන්සේගේ පාලනය තුළට ගේන්නට ඉඩ දෙන්නේ தேவனுடைய வல்லமையை கொண்டு வரதுக்கு விடுவதில்லை. දෙවියන් වහන්සේගේ බලය ගේන්න ඉඩ දෙන්නේ නැහැ. தேவனோடு உறவு வைக்க விரும்புதில்லை. දෙවියන් වහන්සේම සමන්තාව තබන්න தேவனுடைய කැමති නැහැ. சத்தத்தை கேட்க விரும்புதில்லை. දෙවියන් වහන්සේගේ ශබ්දය අසන්න කැමති නැහැ. இந்த ராத்திரி நேரத்தில் உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். මේ රාත්‍රියේ දෙවියන් වහන්සේ ඔබගේ ජීවිතය වෙනස් කරන්න කැමති වෙනවා. அவருடைய செய்ய எல்லாம் ஆக்ஷன், அவங்களுடைய வேலை, அவங்களுடைய கிரிகள் எல்லாத்தையும் நான் பார்த்து வாரேன். ඔවුන්ගේ ක්‍රියාව සියල්ල මම බලාගෙන එනවා. எவ்வளவு நல்ல தேவன், කොතරම් යහපත් දෙවියන් වහන්සේද? எவ்வளவு அன்பான தேவன். කොතරම් ප්‍රේමවන්ත දෙවියන් වහන්සේ. என்ன நீ செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் மௌனமா இருந்து அப்படி உன்னை தூக்கி சுமந்து கொண்டே வார. ඔබ කරන සියලු දේ නිශ්ශබ්දව ඉඳලා දෙවියන් වහන්සේ ඔබ ඔසවාගෙන එනවා. கர்த்தருக்காக ஒரு காரியம் செய்தியா? දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් යමක් කරනවාද ඔබ? தேவனுக்காக தேவ சன்னிதான வீட்டுல இருந்து கர்த்தரோட இணைகிறிஞ்சு பாருயா. குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கு, ඔබ දෙවියන් වහන්සේ சமாதானமா இருக்கிறயா, சமாதானம் இருக்கிறது சின்னவா. போதுமென்று என்றியா? ඉන්න දේ සෑහී කියලා ඉන්නවද? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனைக்கு வரியா? ප්‍රීතියෙන් දෙවියන් වහන්සේගේ නමස්කාරයට එනවද? கர்த்தர் எத்தனை தடவை உன்னை மீட்டெடுத்த. කොතරම් දෙවියන් වහන්සේ ඔබ මුදවලා ගත්තද? சில விசுவாசிகளுக்கு ஜெப ஜீவியமே இல்ல. සමහර ඇදිලිවන්තයට යාඥා ජීවිතයක්ම නැහැ. சில விசுவாசிகளுக்கு பரிசுத்தமே அற்று போயிட்டாங்க. සමහර ඇදිලිවන්තයට සුද්ධකමම නැති වුණා. சில விசுவாசிகள் ஏனோ தானோண்டு வாழ்றதை நாங்க பார்க்கிறோம். සමහර ඇදිලිවන්තයන් ආවට ගියාට ජීවත් වෙන එක ஆனா දකිනවා. கர்த்தர் என்ன சொல்றார்? නමුත් දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ? ஆனால் அவர்களை நான் கைவிட இல்லை. නමුත් ඔවුන්ව මම අතාරියේ නැහැ. அவரை நான் கைவிட இல்லை. ඔවුන්ව අතාරියේ නැහැ. தேவன் ஆள வேண்டும். දෙවියන් වහන්සේ පාලනය කරන්න. மனுஷன் ஆளுவதை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. මනුෂ්‍යයන් පාලනය කරන එක දෙවියන් වහන්සේ කවදාවත් කැමති වෙන්නේ නැහැ. உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகைகளை கொண்டு போகணும். ඔබේ ජීවිතේ දෙවියන් වහන්සේගේ ආත්මෙන් ආස ඔබේ පාලනය තුළට ගෙනියන්න ඕනේ. உன்னுடைய சரீரமாகிய உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்குரியது. ඔබගේ ශරීර නැමැති ජීවිතේ දෙවියන් වහන්සේට අයිති දෙයක්. நீண்ட காலம் இஸ்ரவேலை அழைச்சு கொண்டு வந்தார். දිග කාලයක් ඊශ්‍රායෙල්ව ඉඳගෙන ආවා. மகளே, දිනේ நீ கர்த்தருக்கு கிரிய செய்யாதபடுக்கு நீ நினைக்க கூடாது. சபைக்கு விரோதமா நான் எழும்பிட்டேன், போதருக்கா இல்லை இல்லை. நீ கர்த்தரை இஸ்ரவேல் மக்கள் மாதிரி தள்ளி விடுற. ඔබ දෙවියන් වහන්සේට විරුද්ධව නෙවෙයි ඔබ දෙවියන් වහන්සේ ඊශ්‍රායෙල් සෙනග වාගේ අහකල දමන. தேவனுடைய அன்பை நீ துச்சமா மதிச்சு விடுற. දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය සුළු කොට ඉතලා ආකට. ஆனா அவரோ உன்னை ரட்சித்து மீட்டு உன்னை கொண்டு வருகிற தேவன். නමුත් එතුමා ඔබ வலது கிழமை ஒரு பெரிய அல்லையே சொல்லுங்கள். ගෙනාවු දේනාන්සේ. இன்னொரு கலையிலேயே சொல்லுங்கள். හalleluya කියන්නේ. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். කොතරම් යහපත් දෙවියන් වහන්සේද. வாட்சி பாருங்க, அதே இடத்துல எவ்வளவு நீங்க 12ஆம் அதிகாரத்துல நீங்க போகலாம். 12 වෙනි පරිච්ඡේදය ඔබ යන්න පුළුවන්. என்ன 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல එක සාමුවෙල් 12 වෙනි පරිච්ඡේදය. திருப்பி இந்த சாமுவேலோடு கர்த்தர் பேசுறார். නැවත සාමුවෙල් සමග දෙනස කතා කරනවා. என்ன வாட்சி பாருங்க, කියලා බලන්න. 11 12 வாசிங்க குயிக்கா. 12 11. டைம் போகுது. ஓகே. அப்பொழுது கர்த்தர் யெருபாகாலையும் பேதனையும் ம் யெப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, ம் நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். ரட்சித்தார். ஒருவரை அனுப்பி ரட்சித்தார். அடுத்த வசனம். කෙනෙක් යවලා ගැලෙව්වා. அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் ம் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது, ம் உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாய் இருந்தும் ம் நீங்கள் என்னை நோக்கி, அப்படி அல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். அப்படி அல்ல, கர்த்தரே உங்களுக்கு இருக்கும் பொழுது இல்ல நாங்கள் ஆள வேண்டும் என்று கேட்டது தேவனுக்கு மறுபடி ஒரு துக்கத்தை கொண்டு வருது. உங்களோட வாழ்க்கையில போராட்டம் வரும் பொழுது நீங்க ஹோலி ஸ்பிரிட்டை நீங்க நம்பி அவருக்குள்ளாக உங்களை விட்டு கொடுக்கணும். வலது கரைச்சி ஒரு பிரியாமை சொல்லுங்க. ඔබට පොරබදිල්ලක් කෙනෙකුට සුද්ධාත්ම உங்களை கர்த்தர் தப்பிச்சு கொண்டு வர. වෙනස ඔබ බේරගෙන ගේනවා. கர்த்தர் உங்களை கைவிடாதவர். වෙනස කවදා අතෑරියේ නැහැ. 19 20 21 வாசிங்க. சாமுவேலை பார்த்து, ம் நாங்கள் சாகாதபடிக்கு ம் உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். ம் நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் ம் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்ட இந்த பாவத்தையும்
கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? මොනවද කිව්වේ? கொண்டு வர்றோம், අපි අරගෙන එනවා. இதையும் சேர்த்து பாவத்தை கூட்டிக் கொள்றோம். මේකත් සමග පාපේ වැඩි කරාගෙන. எவ்வளவு தைரியமா சொல்றான் பாருங்க. කොතරම් ධෛර්යවන්ත කියනවාද? எவ்வளவு தைரியம். தெரியுது பாவத்திலிருந்து வெளியே வரணும். දැනගන්නවා පාපෙන් එළියට එන්න நாங்க ඕනේ. செய்வது பாவம், අපි කරන එක පාපයක්. இது பிழை, මේක වැරදි. இது சரியல்ல. මේක හරි නෑ. தேவ சன்னிதானத்துல විනාශක අභිමුඛයේ ஆவிக்குரிய வாழ்க்கையில ආත්මික ජීවිතේ இது பிழை. මේක වැරදි. இன்னொரு பாவத்தை நாங்க கூட்டிக் கொள்றோம். තවත් පාපයක් වැඩි කරා ගන්නවා. பாவம் இருக்கிற இடத்துல தேவன் ஆள மாட்டார். පාපේ තියෙන තැන දෙනාසේ පාලනය කරන්නේ නෑ. பாவத்தின் சம்பளம் மரணம். පාපේ කුලිය මරණයයි. பாவம் வேதனை உள்ளது. පාපේ වේදනාකාරී. பாவம் கண்ணீரை கொண்டு வரும். පාපේ කඳුලගෙන. பாவம் தேவ சமூகத்தை விட்டு ஓட பண்ணும். පාපේ දෙනාසේ අභිමුඛයේ අප දුරස් කරයි. பாவம் இருக்கிற இடத்துல தேவன் இருக்க மாட்டார். පාපේ තියෙන තැන දෙවිනාස ඉන්නේ නෑ. ஆனால் பாவத்தை அறிந்து அறிக்கையிட்டால் தேவன் தம்முடைய இரத்தத்தினால கழுவி தம்முடைய பிள்ளையாக மாற்றி உயர்ந்த அடக்கத்திலே கொண்டு வருவார். ரெண்டு கரங்களை வைத்து கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்துங்க. சொல்லுங்க ஆவியானவரே. අතරිනවන දෙනාසේ சொல்லுங்க ஆவியானவரே. சொல்லுங்க කියමු ආත්මෙන් சொல்லுங்க වහන්සේ. ஆவியானவரே. ආත්මෙන් වහන්සේ எங்களை ஆசீர்வதி. ආශිර්වාද කරන්න. அவங்களுக்கு தெரிஞ்சது தாங்கள் செய்வது பாவம். அவன் දැනගෙන සිටියා තමන් කරන දේ පාපයයි. பாவத்திலிருந்து வெளியே வர விரும்ப இல்ல, පාපෙන් එළියට එන්න பாவத்தை කැමති නෑ. கூட்டி கொட்டாங்க. පාපය වැඩි කරාගත්තා. ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றார்? දිවස්වරයා මොනවද? வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, ம், பயப்படாதேயுங்கள், ம், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ம், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் ம், கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள், ம். விலகி போகாதிருங்கள். என்ன செய்யாதுங்கள்? මොනවද කියන්නේ? உனக்கு சோதனை வருது, நீ செய்தது பிழைதான். ஆனா கர்த்தரை விட்டு விலகாத, பின்வாங்கி போகாத. පරීක්ෂාවක් යන ඔබ කරපු දේ உனக்கு වැරදි. பிரச்சனை வருது. ඔබට ප්‍රශ්න එනවා. இந்த தேவனை போல ஒரு தேவன் அல்ல. මේ දෙවියන් වහන්සේ වගේ දෙවි කෙනෙක් இவர் නෑ. அவர் உனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர். ඔබ නිසා තමන්ගේ உண்ட ජීවිතේ வாழ்க்கையில தவறு நடக்குது, ඔබ ජීවිතේ වැරදි உண்ட සිද්ධ வாழ்க்கையில பிழை நடக்குது. වැරදි සිද්ධ වෙනවා. நீ தேவனை விட்டு மட்டும் பின்வாங்கி விலகி போகாத. ඔබ දෙවියන් වහන්සේගේ ஆராதிக்காம இருக்காத ஆராதனை செய், கர்த்தருக்கு கொடுக்காம இருக்க கொடு, கர்த்தருக்கு ஜெபிக்காம இருக்க ஜெபி. கர்த்தரை நோக்கி பின்வாங்கி கர்த்தரை விட்டே விலகி போகாத. கர்த்தர் உன்னோடு இருப்பார். දෙවියන් වහන්සේගේ ඈත් ஒரு වෙලා பெரிய යන්න එපා. சொல்லுங்க. දෙවියන් ඔබ සමග ඉඳී. என்ன கர்த்தருக்கு தெரியுது. දෙනාසෙට දන්නවා. என்ன அவர் சொல்றார்? பின்வாங்கி போகாது. පසුබට වෙලා එන්න එපා. பின்வாங்கி போனா தேவன் உனக்கு மேல் பிரியம் வைக்க மாட்டார். පසුබට වෙලා ගියා නම් දෙනාසේ ඔබ ගැන කැමැත්තක් තබන්නේ. விடாத. அடுத்த வசனம் வாசிங்க. விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ம், ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை ம், பின்பற்றுவீர்கள். ம். அவைகள் வீணானவைகளே. அவைகள் என்னது? வீணானது. உலகத்துக்குள்ள ஓடிடாத. ලෝකයේ තුලට දුවන්න එපා. உடுத்து. අඳින්න. உடுத்துறதுல எந்த ப்ராப்ளம் இல்லை. අඳින එක කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. அதுதான் வாழ்க்கையா வச்சிடாத. ඒක තමයි ජීවිතය කියලා හිතන්න එපා. விளையாடு. සෙල්ලම් කරන්න. அதுதான் வாழ்க்கையாக வச்சிடாத. ඒකම ජීවිතයක් කියලා තබන්න එපා. சம்பாதி. අම්ම කරන්න. அதுதான் தேவை என்று எண்ணிடாது. ඒක විතරයි අවශ්‍යයි කියලා හිතන්න එපා. அதெல்லாம் விட்டு போயிடும். හැම දෙයක්ම අපගෙන් ඉවත් වෙයි. இவர் விலகாத தேவன். මෙතුමා අපගෙන් ඈත් වෙන්නේ නැහැ. ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. හalleluya කියන්න. மாயை பின்பற்றி கொள்ளாத. මහායාකාර දේවල්ට ගිහලා අසු වෙන්න එපා. அது உனக்கு ஒன்றும் செய்யாது. ඒක කිසි දෙයක් අපට ලබා දෙන්නේ නැහැ. அது பிரயோஜனமற்றது. ප්‍රයෝජනෙ නැති දේ. நீ கர்த்தரோடு அதிக நேரத்தை செலவழிச்ச, இப்ப நீ செலவழிக்கிற இல்ல. ඔබ දෙනාසම ගොඩක් වෙලාව ගත කරා இப்ப நீ அதை விட்டுட்ட. දැන් ඔබ අත ඒක நீ අතහැරියා. பிரயோஜனமற்ற வீணான காரியத்துக்கு போகாத இந்த தீர்க்கதரிசி எச்சரிக்கிறத பார்க்கிறோம். ප්‍රයෝජනෙ නැති ගොඩක් அடுத்த දේවල් වචන. යනවා කියලා යන්න එපා. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் உன்னை ஜனமாக்க பிரியம் கொண்டார். வலது கழிச்ச ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. දකිනොත් හalleluya කියන්න. சொல்லுங்க ஆவியானவரே. ආත්මෙන් වහන්සේ என்ன கர்த்தர் சொல்ற? எப்படிப்பட்ட ஜனத்தை? කොයි වාගේ සෙනගක්ද? மீறி போன ஜனத்தை වෙන් වෙලා ගියව සෙනග. தீர்க்கதரிசி சொல்லுகிறார். දිවස්වරයා කියනවා. யெகோவா தேவன் යෙහෝවා දෙවියන් වහන්සේ உன்னை தம்முடைய ஜனமாக தெரிந்து ඔබ கொண்டார். තමන්ගේ සෙනගක් ලෙස තෝරගත්තා. எவ்வளவு நல்ல தேவன் என்று பார். කොතරම් යහපත් දෙවියන් වහන්සේද කියලා බලන්න. எவ்வளவு நல்ல தேவன். කොතරම් යහපත් දෙවියන් වහන්සේද? தம்முடைய சொந்த ஜனமாக, තමන්ගේ අයිති සෙනග ලෙස, தம்மை துதிக்கும் ஜனமாக තමන්ට ප්‍රශංසා කරන සෙනගක් ලෙස கர்த்தர் தெரிந்து கொண்டார். උන්වහන්සේ තෝරාගත්තා. உன்னை ஆசாரியனாக, ඔබ පූජකවරයෙක් ලෙස, ஒரு லேவியனாக, ලේවිවරයෙක් ලෙස, என்ன கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ஒரு ஜாதியாக, දෙවියන් වහන්සේගේ සුද්ධවන්ත ජාතියක් ලෙස, ராஜாக்களாக கர்த்தர் தெரிந்து வச்சிருக்கிறார். රජවරුන් ලෙස දෙනාසේ තෝරාගත්තා. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. அந்த வசனம் வாசி பாருங்க. என்ன? நானும் கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் உனக்கு ஜனமாக்க பிரியம் வச்சிருக்கிறார். உன்னை அவர் தள்ள இல்லை. ඔබ දෙවියන් වහන්සේ ආක දැමුවේ எல்லாம் නැහැ. தள்ளலாம். உன்னை அவர் தள்ள இல்லை. දෙවියන් වහන්සේ කවදාවත් ඔබ ආහකට ඒ. ඇයි? ஏன் தள்ள இல்லை? ඇයි ඒක?
நீ ஒரு நாள் அவருக்கு நம்பிக்கை கொடுத்த. දෙවියන් වහන්සේ ඔබ ගැන உண்ட බලාපොරොත්තු වෙනවා. வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தை எடுத்துக்கொண்டு ஞானஸ்தானத்துக்குள்ள போன. ඔබ මුකින් ප්‍රකාශ කරලා ඔබ පිළි අරගෙන බෞද්ධිස්ත්‍යම තුළට ගියා. கர்த்தர் அதை நம்பினார். ඒක දෙනාස විශ්වාස කළා. இந்த பிள்ளை என்னை நம்பி தண்ணிக்குள்ள இறங்கி இருக்குது. මාගේ දරුවා මාව විශ්වාස කළා ඒ වතුර තුළ බැස්සා. இந்த பிள்ளை அறிக்கை செய்யுது. මාගේ දරුවා ප්‍රකාශ කළා. கர்த்தர் நம்புற. දෙනාස විශ්වාස කරුවා. நீ எந்த ஜனம்? ඔබ මාගේ සෙනගයි. நான் உன்னை விட்டு எங்க போவேன்? ඔබගෙන් මම කොහෙද යන්නේ? நான் உன்னை வழிநடத்தி கொண்டு வரேன். මම ඔබ මඟ පෙන්නගෙන එනවා. நீ என்னை ஏற்றுக்கொண்ட. ඔබ මාව පිළිගත්තා. மற்றவர்கள் என்ன தள்ளினாங்க. අනිත් අය මාව ආකරන மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள இல்லை. අනිත් අය මාව පිළිගත්තේ நீ නැහැ. ஏற்றுக்கொண்ட. ඔබ මාව පිළිගත්තා. அதனால நான் உனக்குள்ள வந்தேன். ඒ නිසා මම ඔබ තුළට ආවා. உன்னை ஆசீர்வதித்தேன். ඔබ ආශිර්වාද කළා. நீ எந்த ஜனம்? ඔබ මාගේ සෙනගයි. நீ என்ற சொந்த ஜனம். අයිති සෙනග. நீ எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்த. පූජකවර සේවයක් நீ කරනවා. ஒரு பரிசுத்த ஜனம். ඔබ සුද්ධ ජනතාව. என்ற புண்ணியங்கள் அறிவிக்கிற ஜனம். මාගේ ආපද්දේ කියනවා நான் සෙනග. உன்னை நேசிக்கிறேன். මම ඔබට ප්‍රේම කරනවා. தீர்க்கதரிசி வெளிப்பாடா சொல்றேன். දිවසිවරයා එලි දැක්වීමක් ලෙස කියනවා. ஆனா அவங்க சொன்னாங்க නමුත් ඔවුන් කිව්වා கர்த்தர் எங்களை ஆள தேவையில்லை. දෙවියන් වහන්සේ මාව පාලනය කරන්න අවශ්‍ය නැහැ. என்ன அப்படியும் சொல்லி சொன்னாங்க கர்த்தர் எங்களை ஆள தேவை. එහෙම කියලා කියනවා. வாசிங்க දෙවියන් வாசிச்சு கொண்டு පාලනය போங்க. කරන්න. கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. හරියට කියන්නේ உங்களை என்ன செய்ய விட மாட்டார்? උන්වහන්සේ මොනවද කරන්නේ? என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். තරින්නේ නැහැ. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுது. ඔබගේ ආත්මික ජීවිතය බලවත් වෙන්න. என்ன கர்த்தரோட நல்ல உறவு வை. දෙවියන් වහන්සේ සමග හොඳ සම්බන්ධතාවයක් තබන්න. என்ன உனக்கு நடந்த சம்பவத்தினால கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாத. ඔබට සිද්ධ වුණ සිද්ධිය නිසා දෙවියන් எபா වහන්සේ பிராத்தா එබා ප්‍රාර්ථනා ஆசீர்வதிப்பேன், ආශිර්වාද කරනවා. பெருக பண்ணுவேன். වර්ධනය කරනවා. ஆனால் ராகேல் රාගේල් அவள் இறந்த பண்ணுத பொழுது එයා මරණයට පත් වෙච්ච වෙලාවදී அதுக்கு ஒரு அடக்கம் பண்ணி விட்டு அவன் புறப்பட்டு போனான். භූමිදානය කරලා එයා ගමන් කරලා ගියා. உனக்கு வருகிற பிரச்சனைகளை கர்த்தருக்காக உறுதியா நிக்கும். ඔබට එනවා ප්‍රශ්නේ දෙවියන් වහන්සේට ඔබ ස්ථීරව ඉන්න ඕනේ. தேவனோடு நடந்து கொண்டு வர்ற தேவன். දෙවියන් වහන්සේ ඔබ வாசிங்க. සමග ඉගෙන එනවා. வாசி இதோட முடிப்போம். ஓகே. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் ஆ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். ம், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. ம், நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். ம், நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து ம். உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். ஒரு பெரிய ஆளே சொல்லுங்க. හalleluya කියමු. யாருக்கு பயப்படணும்? කාටද බය වෙන්න ඕනේ? கர்த்தருக்கு பயப்படணும். දෙවියන් වහන්සේට බය වෙන්න ඕනේ. மேல ஒரு தேவன் இருக்கிறார். ඉහළ දෙවි කෙනෙක් ඉන්නවා. நான் செய்வது சரியா பிள்ளையா? මම කරන දේ හරිද වැරදිද? என்ன தேவன் எனக்கு மேல இருக்கிறார். දෙනාංශ මාගේ ඉහළ ඉන්නවා. நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். මම දෙවියන් වහන්සේට බය වෙනවා. நான் தேவனுக்கு பயப்படுறபடியா கர்த்தர் என்ன bless பண்ணுவேன். මම දෙවියන් වහන්සේට බය වෙන්න නිසා දෙනාංශ මාව ආශිර්වාද කරයි. கர்த்தருடைய பயத்தை கேட்கும். දෙනාංශගේ බය ඉල්ලන්න ඕනේ. என்ன கர்த்தருக்கு பயந்தபடிய பிள்ளைகளுக்கு பெரிய அடக்கலம் கிடைக்குமா? දෙනාංශට බය වෙන දරුවන්ට විශාල රැකවස්ථානයක් ලැබෙනවා. கர்த்தருக்கு பயந்தவர்கள் செழித்திருப்பார்கள். දෙනාංශට බය වෙන මිනිස්සයා සඵලවත් වෙන්නේ. என்ன கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். දෙනාංශට බය වෙලා සම්පූර්ණ හදවතින් උන්වහන්සේට নমස්කාර කරන්න. அடுத்தது அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்க வாழ்க்கையில எவ்வளவு மகிமையை கர்த்தர் செய்தார். ඔබගේ ජීවිතේ කොතරම් මහිමාන්ත දේවල් කරලා உங்க තිබෙනවද? வாழ்க்கையில உனக்கு செய்த மகிமையை நீ எண்ணி பார்க்கணும். ඔබට කරපු මහිමාන්ත දේවල් ගැන ඔබ ඉතලා வேற බලන්න. உங்க வாழ்க்கையில செய்த மகிமையை நீ கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். ඔබගේ ජීවිතේ කළා වූ මහිමාන්ත දේවල් ගැන ඉතලා බලන්න. கர்த்தர் உன்னை எப்படி வெளியே கொண்டு வந்தார் කොහොමද දෙවියන් වහන්සේ ඔබ கொஞ்சம் சிந்திச்சு பாரு. පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න. உன்னை தேவன் எப்படி வெளியே கொண்டு வந்தார்? ඔබ කොහොමද දෙවියන් වහන්සේ එළියට ගෙනාවේ? உன்னை தேவன் எப்படி அழைச்சு கொண்டு வந்தார்? කොහොමද දෙවියන් වහන්සේ කැඳවගෙන அத ආවේ? கொஞ்சம் சிந்தித்து பார். ඒ ගැන පොඩ්ඩක් ඉතලා බලන්න. கொஞ்சம் நோக்கி பார். ඒ ගැන බලන්න. கடவுளுடைய அன்புக்குள்ள ஓடி வா. දෙවියන්ගේ ප්‍රේමය තුළට දුර එන්න. அடுத்த வாசிங்க. நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசம் அடைவீர்கள் என்றான். என்ன அடைவீர்கள் என்றார்? මොනවද? இதுதான் தீர்க்கதரிசியுடைய கடைசி இது. මේක තමයි දිවසිවරයා අන්තිම කීම. இவரெல்லாம் சரி நீ நினைச்சேன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில எல்லாம் போயிடும். මේ ඉතනම නම් ඔබගේ ජීවිතේ සියල්ල යයි. சபையில வந்து ஆராதிக்க மாட்டேன். සභාවට නමස්කාර කරන්න. சபையில வந்து தொழுது கொள்ள மாட்டேன். සභාවට නමස්කාර කරන්නේ உங்க නැහැ. வாழ்க்கையில எல்லாம் குறைய துவங்கும். ඒ ඔබගේ ජීවිතේ සියල්ල අඩු වෙන්න වෙයි. எல்லாம் குறையும். සියල්ල අඩු වෙයි. ඇයි? என்ன காரணம்? හේතුව මොකද්ද? கர்த்தரை உண்மையாக தேட வேண்டும். එනාසේ සැබෑවීම සොයන්න. வலது கட்சி ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. එනතු සල්ලිලියා කියන්නේ கர்த்தரை உண்மையா தேடுங்க. සැබෑවීම සොයන්න. தேவனை உண்மையாக தேவ சமூகத்துல கொண்டு வாங்க. දෙවනා සැබෑවීම දෙවනා සමුගට ගේන්න. அப்பொழுது தேவன் ஆசீர்வதிப்பார். එවිට දෙනාස ආශිර්වාද කරයි. தேவனுடைய ஆளுகை உங்களுக்குள்ள வர வேண்டும். දෙනාසගේ පාලනය ඔබ තුළට එන්න ඕනේ. ஆளுகை வர சொன்ன உடனே தேசம் பயப்படுது. පාලනය එන්න ඕනේ කියලා කියපු දේශය බය වෙනවා.
என்னுடைய வாழ்க்கை உங்களோட வாழ்க்கை இந்த உலகத்தை பிடிப்பதல்ல. මේ ඔබගේ මාගේ ජීවිතේ ලෝකේ අල්ලගන්නව නෙවෙයි. நாம் தேவனுக்காக வாழ்ந்து பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டியதான். தேவனுடைய ராஜ்யம் இங்க அல்ல. දේවයන් වහන්සේ තුළ ජීවත් වෙලා ස්වර්ග රාජ්‍ය අල්ලගන්න ඕන தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்துல இருக்கிறது. දෙවියන්ගේ රාජ්‍ය ස්වර්ගයේ තිබෙනවා. நீ அங்க வர வேண்டும் என்றுதான் தேவனுடைய திட்டம். එතනට ඔබ එන්න ඕනේ කියන එක තමයි දෙවියන්ගේ සැලසුම. தேவனுடைய ராஜ்யம் வந்து பரலோகத்தை வச்சிருக்கிறார். දෙවියන්ගේ රාජ්‍ය ස්වර්ගයේ තබා තිබෙනවා. தேவன் பிறந்தவன ஏரோது பயப்படுறான். දෙවියන්ස් ඉපදුනාම හේරොද් බය වුණා. ஏன் பயப்படுறான்? ඇයි බය වුනේ? என்ற ஆட்சி போய்விடும், මාගේ පාලනය ගියයි කියලා. மாறிவிடும். ඒ පාලනය වෙනස් වෙයි என்ன, කියලා. அவர் மாறிவிடும் என்று எண்ணுகிறான். වෙනස් වෙයි කියලා හිතුවා. அதனால் அவன் திட்டம் வகுக்கிறான். ඒ නිසා සැලසුම් කරනවා. உடனே இயேசு பிறந்த இடத்துல அவன் கணக்கு பார்த்து பெத்லகேம்ல பிறக்கனோட அவங்க பயந்து போனாங்க, நடுங்கி போனாங்க. යේසුස් වහන්සේ ඉපදුන දවසේ ඉතලා බලලා ඔවුන් බය වුණා, වෙවුලුණා. இயேசு பிறக்கிறது ஆசீர்வாதம் வரும். යේසුස් වහන්සේ ඉපදින එකෙන් ආශිර්වාදයක් එයි. பாவம் இருக்கிற இடத்துல பயம் வரும். පාපේ තියෙන තැනට බය එයි. அங்க வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுது. බයිබලේ පැහැදිලිව කියනවා. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகைகளை கொண்டு போகிற தேவன். ශුද්ධාත්මනා සබෝ ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க. பரிசுத்த ஆவியான சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படுது. ශුද්ධාත්මනා වහන්සේගේ වචනයට කීකරු වෙන්න ඕනේ කියලා. மத்தேயு 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. මතෙව් දෙවෙනි පරිච්ඡේදයේ 6ஆம் வசனத்தை வாசி பாருங்க. 6 වෙනි වචනේ. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, ம், யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, ம், என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று ம். தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். திருப்பியும் அவங்க இங்க 2000 வருடங்களுக்கு முன்பதாக சாமுவேலோடு பேசின தேவன் மறுபடியாக தேவன் இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் அவர் புறப்பட்டு வருவார். අවුරුදු 2000කට කලින් සාමුවෙල් කතා කරපු දෙවියන් වහන්සේ නැවත කතා කළා කියනවා ඔබ පාලනය කරන දෙවියන් වහන්සේ ඔය இயேசு ස්ථානයේ கிறிஸ்து வந்தது தேசத்தை ஆள வரவில்லை, ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை ஆள அவர் மறுபடி உயிரோடு எழும்பி பரிசுத்த ஆவி அனுப்பியிருக்கிறார். යේසුස් වහන්සේ ආවේ දේශයක් පාලනය කරන්න නෙමෙයි, උන්වහන්සේ මලවුන්ගෙන් නැගිටලා එකිනෙක හදවත්වල උන්වහන්සේ පාලනය எனக்கும் කරන්න ආවා. உங்களுக்கும் வந்து இந்த உலகத்தை ஆளுவதல்ல, ඔබටත් මටත් මේ ලෝකයේ පාලනය කරනව නෙවෙයි. நாம் பரலோகத்தை குறித்து எண்ண வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள். අපි ස්වර්ගය ගැන හිතන්න ඕනේ දේව දරුවන්. அதை மறந்து போக கூடாது. සමතක කරන්න එපා. கிறிஸ்து வந்தது ஒவ்வொரு மனிதனையும் மீட்கும்படியாக, ක්‍රිස්තුස් වහන්සේ ආවේ එකිනෙක මනුස්සයන්ව ஒவ்வொரு උදව් ගන්න පිණිස. மனிதனையும் நித்திய ஜீவனுக்கு கொண்டு வரும்படியாக. එකිනෙක මනුස්සයන්ව සදාකාල ජීවනය තුළ ගෙනියන පිණිස. அதை கேட்டோன்னு ராஜா பயப்படுறார். ඒක வாசிங்க අසපු மத்திய නම 2ஆம் රජුවා அதிகாரம் 2, 3 வாசிங்க. මතේ දෙවෙනි පරිච්ඡේදය 2 3 කියවමු. ஏரேது ராஜா அதை கேட்ட பொழுது ம், அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ம். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தை விசாரித்தான். விசாரித்தான். என்ன, அவனுடைய விசாரணை வந்து வித்தியாசமா இருந்தது. එයා විමසුව එක ඉතාම වෙනස් විදිහට තිබුණා. உடனே அந்த நட்சத்திரம் வந்து அப்படியே வழிகாட்டி கொண்டு போகிறது. ඒ තාරකාව නැවිලා මග පෙන්ලා ගෙනියනවා. 8வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். ம். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லஹேமுக்கு அனுப்பினான். என்ன, நானும் வந்து பணிந்து கொள்கிறேன். මමත් ඇවිල්ලා නමස්කාර කරන්නට. தேவனை உண்மையோடு ஆராதிக்க வரும். දෙනාසේ සැබෑකමින් නමස්කාර කරන්න. ஏரோது உண்மையோடு ஆராதிக்க வரவில்லை. හේරෝද් ඇවිල්ලා සැබෑකමින් ஆனா அவன் නමස්කාර சொன்னான் කරන්න. பணிந்து கொள்ளுவேன். ඒ ස්ථානේ කියනවා මමත් නම දිනවයි කියලා. ஆனா அவன் பணிந்து கொள்ள வரவில்லை. ඒ නම දින්නට නෙවෙයි ආවේ. நீங்கள் செய்கிற ஆராதனையை ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ඔබ කරන නමස්කාරය ආත්මෙන් වහන්සේ බලාගෙන සිටිනවා. உங்களுக்கு தெரியாத காரியம் ஒன்று பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ඔබ දන්නේ නැති දෙයක් ස්වර්ගයේ සිද්ධ වෙනවා. ஏரோது சொல்லி அனுப்பினான், நான் பணிந்து கொள்வேன் என்று. හේරෝද් කිව්වා මම නමස්කාර කරනවා எனக்கு කියලා. பிள்ளை பிறந்த இடத்தை வந்து எனக்கு காட்டுங்கள் என்று கேட்டிருந்தார். දරුවා ඉපදුණු තැන ඇවිල්ලා මට කියන්නයි කියලා කිව්වා. தேவன் அறிவார் இந்த வாழ்க்கை. දෙනාසේ හැම දෙයක්ම දැනගනි. தேவன் அறிஞ்ச தேவன், හැම දෙයක්ම දැනගත්තව දෙනා. தேவன் கண்டு கொண்ட தேவன். හොයාගත්තව දෙවියන්වහන්සේ. உடனே சாஸ்திரிகளை எச்சரிக்கிறார். ඒ ස්ථානේ ශාස්ත්‍ර என்ன சொல்லுகிறார்? මොකක්ද කියන්නේ? அங்கே நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. එතනට ඔබ යන්න අවශ්‍ය නැහැ. என்ன, ஆவியானுடைய வழிநடத்தல், ආත්මයන් වහන්සේගේ මඟ පෙන්වීම. ஆவியானுடைய சத்தத்தை கேட்கிறாங்க. ආත්මයන් වහන්සේගේ ශබ්දය வாட்சி பாருங்க, மத்தேயு 2ஆம் அதிகாரம் දෙවෙනි පරිච්ඡේදය 12வது வசனம், 12 වෙනි වචනේ. 13வது வசனம். பின்பு அவர்கள் ஏரோதனிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று ம். சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு சொப்பனத்தில் தேவனால் தேவன் எல்லாரையும் ரட்சிக்க விரும்புகிறவர். දෙවියන්වහන්සේ හැමෝම ගලවන්න කැමති වෙනවා. என்ன, எல்லாரும் ரட்சிக்க விரும்புகிறவர். හැමෝම ගලවන්න කැමති වෙනවා. ஆனா தேவன் சொல்றார், නමුත් දෙවියන්වහන්සේ කියනවා போக வேண்டாம். යන්න එපා.
போக வேண்டாம். යන්න එපා. ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறான். ආත්මෙන් වාසයට කීකරු වෙන්න. அவன் தேவனை பணிந்து கொள்ள வரவில்லை. ඔව් දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්නට නෙවෙයි ආවේ. மகளே, தேவனை நீ பணிஞ்சு கொள்ளணும் பரிசுத்தமா. ඔබ පවිත්‍රව දෙවියන් වහන්සේට නමස්කාර உங்க කරන්න. வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நற்காரியங்கள் நடக்கும். ඔබගේ ජීවිතේ යහපත් දේවල් සිද්ධ වෙන්න ඕනේ. போக வேண்டாம். යන්න அடுத்த එපා. வசனம். வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, திருப்பி காணப்பட்டு ஏரேது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ம். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் මම ඔබට කියන තාක්කව என்ன சொல்றேன்? මොකද කියන්නේ? அங்கேயே එතනම இது ඉන්න. என்ன விளங்கப்படுத்துற. තේරුම් කරනවා. கர்த்தர் நல்ல விளக்கத்தை கொடுக்கிறேன். ස්වාමීන් වහන්සේ හොඳ තේරුමක් කියනවා. அவன் என்னை ஆராதிக்க வரையில. ඔව් මාව නමස්කාර කරන්න නෙවෙයි. மகளே, தேவனை ஆராதிக்க உண்மையோடு வா. දෙනාස නමස්කාර කරන සැබෑවෙන් එන්න. உண்ட ஆராதனையை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்க ඔය வேண்டும். නමස්කාරය බලලා දෙනාස ආශිර්වාද කරපු உண்ட දේ. வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டிய திட்டம் இந்த இடத்துக்குள்ள நீ வந்து அமர்ந்திருப்பது என்ன எண்ணத்தோடு ஹோலி ஸ்பிரிட் மட்டும்தான் தெரியும். ඔබ මෙතන මොන අරමුණක් සමග ඇවිල්ලා වාඩි වෙලා ඉන්නවද කියලා සුද්ධාත්මයන් වහන්සේ පමණයි දන්නේ. 16வது வசனம் வாசியுங்கள். அப்பொழுது ஏரேது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு ம், மிகுந்த கோபம் அடைந்து ம், ஆட்களை அனுப்பி ம். தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். என்ன செய்தான்? මොනවද කළේ? என்ன செய்தான்? මොනවද කළේ? என்ன செய்தான்? මොනවද කළේ? ஏன் உண்மையாக அவர் தேவனை பணிந்து கொள்ள வர இல்ல. සැබවින් නමස්කාර කරන්නට නෙවෙයි ආවේ. அவனுடைய பதவி போயிடும் என்று எண்ணினான். එයාගේ තනතුර යයි කියලා හිතුවා. தேவன் பதவிக்காக இந்த பூமியில பிறக்கவில்லை. சேத்துல பாருங்க, பதவி நிமித்தமா உங்களோட வாழ்க்கையில பல பிரச்சனை நீங்க சந்திக்கிறீங்க. සමහර විට ඒ තනතුර නිසා ගොඩක් ප්‍රශ්න වලට ඔබ මුහුණ දෙනවා. என்னுடைய பொசிஷன் போய்விடும், මගේ என்ற இடம் போய்விடும். මගේ තැන යයි කියලා. தேவன் அதற்காக வர இல்ல. ඒකට නෙවෙයි දෙනාස ආවේ. தேவன் உன்னை ரட்சிக்கும்படியாக வந்திருக்கிறார். දෙනාස ඔබ ගලවන්න. வலது கட்சி ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க, ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. හalleluya කියන්නේ. என்ன உடனே கொலை செய்தான். ඒ වෙලෙම්ම මල්ල දැම්මා. அவன் கோபம் அடைந்தான். එයා තරහා ගිහලා. என்ன கோபம் அடைந்து உடனே கொலை செய்ய ஆரம்பிச்சான். තරහා ගිහලා ඒ වෙලෙම්ම මල්ල දැමුවා. உடனே தேவன் என்ன செய்தார்? மறுபடியாக அவர்கள் எகிப்துக்கு ஓடி போகும்படியாக சொன்னார். ඒ වෙලෙම් දෙනාස කිව්වා මිස්රයට දුවල යන්න කියලා. உங்களோட வாழ்க்கை மிக கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வர வேண்டும். ඔබගේ ජීවිතේ දෙනාසගේ තේදෙස තුල එන්න ඕනේ. தேவனை நீங்க தேடணும். දෙනාස ඔබ හොයන්න ඕනේ. நியாயாதிபதி புத்தகத்தை நேரம் இல்ல வாசிக்க, அந்த கிதியோனை பார்த்து கிதியோன் மீட்பை கொடுக்கிறார் இஸ்ரவேலுக்கு. කිදියෝන් ඇවිල්ලා ඉස්රායෙල් සෙනගට මිදීම ලබා දෙනවා. அப்புறம் கிதியோன் பக்கத்துல போய் சொல்லுவாங்க, கிதியோனை நீ எங்களை ஆளுன்னு சொல்றாங்க. කිදියෝන් ළඟට කියලා කියනවා අපි ඔබ පාලනය කරන්න அப்ப කියලා. கிதியோன் சொல்றான், நான் உங்களை ஆள மாட்டேன், கர்த்தர் தான் உங்களை ஆள வேண்டும். කිදියෝන් කියනවා මම නෙවෙයි ඔබ පාලනය කරන දෙවියන් ஒரு වහන්සේ. பெரிய இல்லை சொல்லுங்க. හalleluya කියන්නේ. கர்த்தரை முன் வச்சான். දෙවියන්වහන්සේ ඉදිරියට දබුවා. உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதம், ஒரு அடையாளம், ஒரு அதிசயம் உங்களோட வாழ்க்கையில நடந்தா ஜனங்களை கத்தரண்டையில நீங்க நடத்தணும். ඔබට ආස්කමක් පුදුම දෙයක් සිද්ධ වුණා. ඔබ සෙනගව දෙවියන්වහන්සේගේ පැත්තට. நீங்க ஒரு நாள் மக்கள் உங்களோட பக்கம் இழுத்து கொள்ள கூடாது. කවදාවත් සෙනගව ඔබගේ පැත්තට අද ගන්න නරකයි. அவங்கள தேவனுக்கு முன்பதாக நேர்த்தியா நடத்தணும். දෙනාස ඉදිරියේ අරියාකාරව මඟ පෙන්වන්නට ඕනේ. அவங்கள ஆதாயப்படுத்த கர்த்தர் உங்களை அழைக்க இல்ல. ඒ අය ආදාயம் කරන්න දෙනාස ඔබ කැඳවුවේ නැහැ. அவங்கள கிறிஸ்துவண்டையில நடத்த உங்களை அழைச்சிருக்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ ළඟට මඟ පෙන්වන්නටයි දෙනාස. ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. හalleluya කියන්නේ. அதனால அவரை கிறிஸ்து ஆளும்படியாக பிரபுவாக எங்கள் மத்தியில பிறக்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ අප පාලනය කරන ප්‍රභූවරයා ලෙස අප තුළ வாட்சி பாருங்க, வாட்சி முடிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாட்சி நாங்க முடிப்போம். දෙකේ 13 14 කියමු. தீத்து 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனம். தீமோத்தேயுக்கு பிறகு இருக்கு, எடுங்க. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் நான் நம்பி இருக்கிற என்ன பாக்கியம்? இங்க பாருங்க, என்ன பாக்கியம்? මොනවද? நீங்க ஆராதிக்கிற உங்களுக்கு என்னது எப்படி இருக்கும்? நம்பி இருக்க எப்படி இருக்கணும்? ඔබ නමස්කාර நீங்க කරන நம்பி இருக்கிற இயேசுக்கு எப்படி இருக்கணும்? ඔබ විශ්වාස කරන சத்தமா சொல்லுங்க. ஆனந்த பாக்கியம். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. මේක තමයි ක්‍රිස්තියානි ජීවිතය. வருது இல்லையே ஆனந்த பாக்கியம்? ඒ භාග්‍යවන්තකම එන්නේ නෑනේ. ஆனந்த வாக்கியமா இருப்போ, கர்த்தர் என்ன ரட்சித்தாரே அப்பா, நான் நம்பிக்கிற ராஜ்யம் பரலோகத்துக்குரியது, கர்த்தர் என்ன ரட்சித்தாரே, எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் என்ற ஆனந்த பாக்கியத்துக்கு வாசிங்க.
மகாதேவனும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் நம்முடைய மகிமை ரட்சிப்பின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி என்ன செய்து கொண்டிருக்கும்படி මොනවද என்ன பார்த்து கொண்டிருக்கும்படி என்ன கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்வார். ස්වාමීන් වහන්සේ මට கர்த்தர் ආසම් வல்லமையை කරයි. கொண்டு வருவார். එනස බලවත් கர்த்தருடைய දෙයක් කරයි. வெளிப்பாடு வருகிறது. එනසගේ එළිදක් என்ன වීම එනවා. கர்த்தர் என்ன ஒரு 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 ஆசை இருக்கும், ඔබට බලාපොරොත්තු ආසාවක් வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்கும், ජීවිතේ බලාපොරොත්තු கடவுளுக்குள்ளாக நாங்க வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். දෙවියන් වහන්සේලා ජීවත් වෙන්න ඕන කියලා බලාපොරොත්තු තියෙනවා. வாசிங்க. நமக்கு போதிக்கிறது. ஆ, அவர் நம்மை சகல அக்கிரமங்களின் என்று அவர் நம்மை சகல සියලු අපරාධ වලින් வலது கரஞ்சு ஒரு ஆமை சொல்லுங்க. දකුණත සහ என்ன சகல அக்கிரமம் சகல සියලු අපරාධේ இயேசு கிறிஸ்து கடைசி காலத்திலே பிறந்த தேவன் අන්තිම කාලේ ඉපදුනා දෙවියන් වහන්සේ சகல அக்கிரமத்திலிருந்து மீட்டு සියලු අපරාධේ මුදවගෙන மீட்டுக் கொண்டு ஆ, தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் தமக்குரிய තමන්ට අයිති என்ன நீங்க யாருக்கு சொந்த ஜனம்? කාටද අයිති සෙනග யாருக்கு? කාටද சத்தமா சொல்லுங்க, කාටද சத்தமா. இயேசுவுக்கு. යේසුස් වහන්සේට என்ன நீ இயேசுக்கு சொந்த சொந்த ஜனம். යේසුස් වහන්සේට අයිති සෙනග என்ன இயேசுக்குரிய சொந்தக்காரன் நீ. යේසුස් වහන්සේගේ නෑදේ என்ன பார்க்க அப்படியா தெரியுது? එහෙමද පෙනෙන්නේ என்ன இயேசுடைய சொந்தம். යේසුස් වහන්සේගේ என்ன? නෑදේ சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய என்ன கிரியை செய்ய? நல்ல கிரியை செய்யப்பா. යහපත් ක්‍රියාවන් කරන්න ரட்சிக்கப்பட்ட பிள்ளை நல்ல கிரியை செய்யுது, ගැලුම් ලබපු දරුවන් යහපත් ක්‍රියාව குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொண்டு வருது, පවුල් තුළ සමාදානය ගේනවා என்ன ஏழைகளுக்கு உதவி செய்யுது, දිලින්දන්ට උදව් කරනවා மற்றவர்களை ஒப்புரவாக்குது, අනිත් අයව එකතු කරනවා பரிசுத்தமா நடக்குது, සුද්ධවන්තව ජීවත් වෙනවා கர்த்தருடைய வல்லமையை கொண்டு வருது, විනාශගේ බලය ගේනවා நல்ல காரியத்தை கொண்டு வருது. යහපත් දේවල් ගේනවා அந்த குடும்பத்துல சண்டை இல்ல, ඒ පවුලේ රණ්ඩු නෑ அந்த குடும்பத்துல சச்சரவு இல்ல, ඒ ප්‍රශ්නේ නෑ அந்த குடும்பத்துல வேதனை இல்ல, ස්ථාන වේදනාව නෑ அந்த குடும்பம் நல்லா ஜெபிக்கிற குடும்பம், ඒ පවුල හොඳට යාඥා அந்த කරන පවුල குடும்பம் நல்லா சாட்சி சொல்லுது. ඒ පවුල හොඳට සාක්ෂි வலது கட்சி ஒரு பெரிய அலையிலே சொல்லுங்க. හලෙලුයා කියන්නේ நற்கிரிகளை செய்யும்படியாக, යහපත් ක්‍රියාවන් කරන පිරිස. நல்ல காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை அழைச்சார். යහපත් ක්‍රියාවන් කරන வாசிங்க. පිරිස දෙනාට කැඳවුවා பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் எப்படி உள்ளவங்க? என்ன வைராக்கியம்? භක්තිවන්තකම என்ன பக்தி வைராக்கியம். භක්තිවන්තකම இயேசுவுக்காக நான் நிக்கிறேன், යේසුස් වහන්සේ වෙනුවෙන් ඉන්නවා பரிசுத்த தேவனுக்காக நான் நிக்கிறேன், සුද්ධවන්ත දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ஒரு සිටිනවා ஆராதனை நான் மிஸ் பண்ண மாட்டேன், නමස්කාරය අතරින්නේ නෙමෙයි தேவனுக்கு சாட்சி சொல்ல நான் மிஸ் பண்ண மாட்டேன், එනාට சாட்சி කියන්න எனக்கு எது வந்தாலும் கர்த்தருக்காக நான் நிப்பேன். ඕනම දෙයක් பக்தியில ஒரு வைராக்கியம். භක්තිවන්තකමින් ජුවලිතකම அதுக்காக தான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்தார். ඒ උදෙසා තමයි ඊශ්‍රායෙල් සෙනග දෙනාස කැඳවුවේ சபையில உள்ள விசுவாசிகளுக்கு எத்தனை பேருக்கு பக்தி வைராக்கியம் இருக்கோ எனக்கு தெரியல. සභාව ඇතුළේ කී දෙනෙකුට ඒ භක්තිවන්තකම තියෙන දන්නේ என்ன, නැහැ கர்த்தருக்காக நாங்க நிப்போம், දෙනාංශ වෙනුවෙන් අපි ඉන්නවා தேவனுக்காக நாங்க வாழுவோம். දෙනාංශ වෙනුවෙන් අපි ජීවත් වෙනවා கர்த்தர் எங்களோடு நிக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අප සමග ඉන්නවා இயேசுடைய வல்லமை எங்களுக்கு இருக்கிறது. යේසුස් වහන්සේගේ බලය අප සමග அவருடைய அன்பு பெரியது. එතුමාගේ ප්‍රේමය විශාලයි பக்தியோடு பேசுவது, භක්තිවන්තකමින් කතා வைராக்கியத்தோடு பேசுவது. ජුවලිතකමින් කතා ஏன் කරන්නේ இப்படி செய்றீங்க? ඇයි මේම කරන්නේ கர்த்தர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் தானே, දෙනාංශේ තාමත් ஏன் ජීවත් தேவனுக்கு பிரியமற்ற காரியம் செய்றீங்க? දෙවියන් වහන්සේ අකපටි கர்த்தர் වෙන දේවල් ஜீவிக்கிறவில்லையா? කරන්නේ. උන්වහන්සේ ජීවමානයි இன்னைக்கு தேவ மக்கள் மேல பக்தி வைராக்கியத்தை காண முடியல. ඒ දේව සෙනගට ඒ භක්තිවන්තකම දකින්න නැහැ என்ன, வைராக்கியம் வருது இல்ல. ඒ ජුවලිතකම නැහැ ஆவியானவர் அதுக்காகத்தான் கொடுத்தார். ආත්මෙන් වහන්සේ ඒකට ඒ නිසා තමයි என்ன, දුන්නේ. நாங்க வைராக்கியமா நிக்கத்தக்கதாக. ජුවලිතව සිටින පිණිස அதான் பெத்லெஹேமிலே கிறிஸ்து பிறந்தார். බෙත්ලෙහෙම් වල ක්‍රිස්තුස් වහන්සේ வைராக்கியமா நிக்கிறார் தாவீது. ජුවලිතකමින් සිටියා දාවීද්. எல்லாரும் பயந்து ஓடிட்டான். හැමෝම බයෙන් දුවලා தன் ගියා ஜீவனை கையில பிடிச்சு கொண்டு. තමන්ගේ ජීවිත අතින් අල්ලගෙන வேதம் அப்படித்தான் சொல்லுது, බයිබලය එහෙම තමයි කියන්නේ கர்த்தருக்காக நான் வாழுவேன். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් මා ජීවත් වෙනවා தேவனுக்காக உண்ட கண்ணில இருந்து கண்ணீர் உண்மையாக 2 சொட்டு கண்ணீர் வடிஞ்சா போதும். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කර්තවුන කඳුළු bless බින්දක பண்ணுங்க. වැටුණොත් ඇති ஐயோ இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் நீ பயந்தா. පාපේ කරන්නේ නැහැ ஐயோ කියලා ஒரு බයෙන් ஆராதனைக்கு நான் போகவில்லையே, නමස්කාරයකට ගියේ ஐயோ නැහැ நான் இன்றைக்கு நான் ஜெபம் பண்ணவில்லையே, අද යාඥා කෙරුවේ නැහනේ ஐயோ இன்றைக்கு நான் சரியான காரியத்தை கர்த்தர் அறிவிக்கல, ஒரு பயம் வந்தாலே போதும் கர்த்தர் அற்புதம் එක செய்வார். භයක් ආවොත් ඇති දෙනාසේ ඔබට ආස්කම් කරයි கர்த்தர் உண்மையாய் சேவிக்கிறவளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். සැබවින් නමස්කාර ஒரு කරන பெரிய අය அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வசனம் வாசிங்க. நம்மை சுத்திகரிக்கும்படி நம்ம என்ன செய்யும்படிக்கு? මොනවා කරනද பரிசுத்தப்படுத்தும்படி. පවිත්‍ර කරන தேவன் சுத்திகரிக்கிறவர். අපව පවිත්‍ර කරනවා என்ன, தேவன் எங்களை சுத்திகரிப்பார், கைவிட மாட்டார். උන්වහන්සේ අතරින්නේ නැහැ අපිව என்ன, தங்கம் கழுத்துல வரணும்னு சொன்னா தட்டாண்ட கையில போகணும். රත්තරන් බෙල්ලට එන්න ඕන නම් ඒ අදන මනුස්සයාගේ දෑතට යන්න ඕනේ என்ன, தங்கத்தை வந்து தட்டான் வந்து இரும்பு உடைக்கிற மாதிரி சுத்தியல வச்சு உடைப்பார். ඒ රත්තරන් අnder මනුස්සයා ලොකු මිටියක් තියලාද ගහන්නේ என்ன, இரும்பு சுத்தியல வச்சு அடிப்பார். යකඩ ගන්න මිටිය இல்ல. නෑ அவட
கையில ஒரு சின்ன சுத்தியல் இருக்கும். ඔහුගේ ඇත කුඩා මිටියක් තියෙයි. என்ன சின்னது போய் பார்த்துருக்கிறீங்களா? ඔහු ගිහලා බලලා තියෙනවද? என்ன நீங்க தங்கத்தை மட்டும் வாங்கி போட்டுட்டு அது செய்யறத பாக்குறது இல்லையே. රත්තරන් අරන් දාගෙන ඒක நெருப்புல போட்டு புசு புசு புசுன்னு அடிச்சு எடுத்து சின்ன தட்டி அதை நல்லா நெக்லஸா கொண்டு කුඩා මිටියක් තියලා තට්ටු කළා ඒක හොඳ නෙක්ලස් එකක්. கர்த்தர் உன்னை புடமிடும் பொழுது உன்னை தலையில பெரிய சுத்தில போட்டு அடிக்க மாட்டேன். දෙවියන් වහන්සේ ඔබව පරීක්ෂා කළ ගන්නකොට ලොකු මිටියෙන් ගන්නව නෙවෙයි. உன்னை மெதுவா அவர் செதுக்கி எடுப்பேன். හිමින් උන්වහන්සේ අදලා ගනි. ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. හලෙලුයා කියන්න. என்ன ஆபரேஷன் செய்யும் பொழுது அப்படியே வச்சு ஆபரேஷன் செய்வாங்க. ඔපරේෂන් කරනකොට ඒ විදියම තියලාද කරන්නේ? முந்தைய ஆரம்ப காலத்துல ஆபரேஷன் செய்யும் பொழுது உயிரோட ஆபரேஷன் செய்தாங்க. ඒ කාලේදී අපේ තියලා පණ පිටින් තියලා ඔපරේෂන් කළා. என்ன அதுக்கு தான் அந்த மயக்க மருந்து இதை அவர் கண்டுபிடிச்ச ஒரு கிறிஸ்தவர். ඔය ක්‍රිස්තියානි කාර්යක ඒක முதல் வந்து எல்லாம் என்ன ஆக்சிடென்ட் ஆயினா இதை வெட்டணும்டா பெரிய வாழை வச்சு வெட்டுவாங்க. ලොකු කැල කපන්න ඕන නම් ලොකු කඩුවක් அப்படி- තියලා කප. இப்ப அப்படி இல்லை. එහෙම නෙවෙයි දැන්. மயக்க மருந்தை கொடுத்தோன்னு அப்படியே சைலண்ட் ஆயிடுது. දිය නැති කරන බේත දුන්නාම ඒම සයිලන්ට් වෙයි. மெதுவா வெட்டி. හිමීට කපලා. என்ன இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஹார்ட் ஆபரேஷன் நடந்துச்சு. හાર્ට් ඔපරේෂන් එකක් සිදු அதை වුණා. பார்த்தாங்க. ඒක බැලුවා. பிளந்து எலும்பை உடைக்கிறாங்க பட்டாசு சின்ன சுத்தியலால. ඉරලා இந்த ඒ எலும்பு කටු கூட அப்படியே எடுத்து කටු කඩලා உடைச்சு ரெண்டா உடைச்சு அதுக்கு ரெண்டு ஹார்ட்டை வெளியே எடுக்கிறாங்க. ඒ කඩලා ඒක අදවත එළියට ගන්නවා. நீங்க பார்த்தா மயங்கி விழுந்துடுவீங்க. ඔබ බැලුවොත් එහෙම කලන්ත දාලා වැටෙයි. என்ன கட்ட 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 பாரு, ஒரு வாள் எடுத்து கரண்டு வெட்டி ரெண்டு කඩලා இந்த ஹார்ட் வெளியே வருது. ඊට පස්සේ හදේ එළියට එනවා. அதுக்கு மருந்து செய்யறாங்க. ඊට පස්සේ ඒකට බෙහෙත් කරනවා. அதிலும் கூட எங்கள் தேவன் பெரியவர். ඊට වඩා අපගේ දේනාසේ බලවත්. ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. හලෙලුයා කියන්න. என்ன முந்தி வெட்டுவாங்க, ඉස්සර කපයි. இப்ப என்ன சொல்றது மைக்ரோஸ்கோப் என்னது லேசர் வாயை துறந்து வயிற்றுக்களால விடுறாங்க. දැන් තියෙනවා ලේසර් තියෙනවා ඒක இப்ப அவர் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்து கொண்டு ஆபரேஷன் நடக்குது. ක්‍රිකට් මැච් එක එයා බලාගෙන ඉන්නකොට ඔපරේෂන් එක பார்த்துருக்கிறீங்களா? இதெல்லாம் கூட தெரியாது. ඒව දන්නේ නැහැ අපි. என்ன முந்தினா கத்துன்னு கத்துவேன். ඉස්සර නම් කෑගායි. மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த லேசருக்கு அவ்வளவு வல்லமை இருக்குமையானால் பரிசுத்தாவி உன் இருதயத்தை சுத்திகரிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். මිනිස්යන්ට ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. ආත්මෙන් වාසය இதெல்லாம் மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்டது. මේ සියල්ල මිනිස්යන් සොයාගත්තු දේ. என்ன ஹார்ட் ஆபரேஷன் லேசானதல்ல. හાર્ට් ඔපරේෂන් කියන්නේ ස්පාසු දෙයක් இந்த නෙවෙයි. எலும்பு கூட உடைக்கும். ඒ ඇටකටු කඩන්න ඕනේ. உடைச்சுத்தான் உள்ளுக்குள்ளால போய் ஹார்ட்டை வெளியே எடுக்கும். ඇතුළට ගිහලා හાર્ට් එක එළියට ගේන්න ඕනේ. அதனால தேவன் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ මිනිස්යා මූණ දිහා බලන என்ன பார்க்கிறேன்? ඊපස්සේ உங்கள் இருதயத்துக்கு தேவன் ஆறுதல் தருகிற தேவன். ඔබගේ හදවතට දෙන සානිය. ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. வாசிங்க அந்த வசனம் வாசி முடிச்சு விடுவோம். ஓகே. நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்காக தம்மை தாமே என்னத்துக்காக මොනවා නිසාද? என்னத்துக்காக ரட்சிக்கப்பட்டீங்க? මොනවටද ගැලවෙම ලැබුවේ? வைராக்கியம். ජීවිතකම. தேவனுக்காக வாழுவேன். දෙනාන්සේ නිසා ජීවත් වෙනවා. ஒரு வைராக்கியம். ඒ ජීවිතකම. கர்த்தருக்காக நான் வாழுவேன். ස්වාමීන් වහන්සේ උදෙසා ජීවත්. ஒரு வைராக்கியம். ඒ ජීවිතකම. நான் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். දේශය උදෙසා යාඥා කර. ஒரு வைராக்கியம். ජීවිතකම. நான் தேவனுக்காக எழும்புவேன். මම දෙවියන් වහන්සේ නිසා ජීවත් වෙනවා. அதுக்காகத்தான் கிறிஸ்து ඒ නිසා තමයි ක්‍රිස්තුස් වහන්සේ பெத்லேகேமிலே பிறந்து බෙත්ලෙහෙම වල ඉපදිලා கொல்கதாவிலே உயிரடைந்து කොල්ගදා උදල ජීවිතේ පරිත්‍යාග கலிலேயிலே சாட்சி கொடுத்தார். කලිලා උන්වහන්සේ සාක්ෂි දරුවා. உனக்கு சாட்சி வேணும். ඒ සාක්ෂි අවශ්‍යයි. மற்றவர் வாழ்ற மாதிரி வாழாதீங்க. අනිත් අය ජීවත් වෙන ආකාරයෙන් ජීවත් වෙන්න එපා. சபைக்கு ஒரு 2 மணித்தியாலம் அடுத்த வருடத்துல கூட நேரம் வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. සභාවට ඇවිල්ලා පැය දෙකක් ගත කරනවා නෙවෙයි ගොඩක් වෙලාව සභාවේ ගත කරන්න. கர்த்தருடைய நாமத்தை தேவன் நோக்கி கத்தி ஜெபம் பண்ணுங்க. දෙනාන්සේගේ නාමය වෙනුවෙන් කෑගල යාඥා කරන්න. கர்த்தர் உங்களை அப்பொழுது ஆசீர்வதிப்பார். දෙනාන්ස ඔබ ආශිර්වාද කරන්න. அவர் ஆளுகிறவர், උන්වහන්සේ පාලනය කරන எங்களை ஆளுகை செய்கிறவர். අපව පාලනය කරන දෙනාන්සේ. ரோமர்ல சொல்லப்படுவது எங்கள் சரீரத்தை பாவம் ஆளாதிருப்பதாக. රෝම පොතේ කියනවා අපගේ ශරීරය තුළ පාපය පාලනය නොකර තිබේවා. பாவத்தை விட்டு ஓஞ்சு விடுங்க. පාපෙන් ඔබ ඈත් වෙන්න. கிருபையை கேளுங்க. කරුණාව ඉල්ලන්න. ஆண்டவரே, ස්වාමිනී உமக்கு பிரியமில்லாத வழியில நடக்காதபடிக்கு எனக்கு கிருபையை தாங்கப்பா. ඔබගේ අගමැති මාර්ගයෙන් යන්නත් මට කරුණාව දෙන්න ස්වාමී. முன்பதாக நீங்க உங்களுடைய அவயங்களை பலவிதமான காரியங்கள் அநீதியாக செய்தீங்க. ඔබගේ ශරීරයේ දේවල් අපරාධයක් ලෙස කළා. இப்ப அப்படி செய்யாத. එහෙම කරන්න එපා දැන්. ஜீவன் உள்ள தேவன் வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிற தேவன். ජීවමාන දෙවියන් වහන්සේ නැවත කරුණා කරන தேவன் தேசத்தை பிடிக்க வர இல்ல. දෙවියන්සේ දේශය අල්ලන්න නෙවෙයි. கர்த்தர்
ස්වාමීන් වහන්සේ உனக்குள்ள வர விரும்புகிறார். ඔබ තුල එන්න කැමති වෙනවා. பழைய ஏற்பாட்டுல தேசத்தை பிடி, පරණ කිවිසුමේ දේශය අල්ලන්න. புதிய ஏற்பாட்டுல අලුත් කිවිසුමේ மனுஷர்களை பிடி. මිනිස්යන්ව අල්ලන්න. உனக்குள்ளதான் கத்தர் வரும். ඔබ තුල තමයි දෙනාස ඉන්නේ. உனக்குள்ள கத்தர் வந்தா உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். තුල දෙනාස ආවන ඔබගේ පරම්පරාව ආශිර්වාද ලබනවා. முதலாவது உனக்குள்ள கத்தர் வரட்டும். ඔබ තුල දෙනාස ආපු දේ. பாவம் ஆளுவதுக்கு இடம் கொடுக்காத. පාපය පාලනය කරන්න ඉඩ දෙන්න එපා. விட்டுடு பாவத்தை, வெறுத்து தள்ளு. අතරලා දාන්න. என்ன உன் சரீரத்தை கத்தருக்கு ஒப்பு கொடு. ඔබගේ ශරීර දෙවනාසිට කැප කරන්න. தேவனே, ස්වාමිනේ இந்த ஆலயத்துக்குள்ள நீர் வாரும் ஆண்டவரே. මගේ දේවස්ථානය තුලට எனக்கு எனக்குள்ள ஆளுகை செய்யும் ஐயா. මා තුල පාලනය කරන්න. எனக்கு ஒரு வைராக்கியத்தை தாரும் මට ජීවිතකමක් දෙන්න. என்று கேட்டால் கத்தர் அற்புதம் செய்வார். ඉල්ලුවත් දෙවනාස ආස්කම් இந்த කරන්න. கடைசி காலத்துல பாவம் மனுஷன் சரத்தை ஆளுகை செய்ய பார்க்கிறது. අන්තිම කාලේ පාපය මනුස්ස ශරීරය පාලනය කරන්න බලනවා. பாவம் வேதனை உள்ளது. පාපය වේදනාකාරී ஆனா දෙයක්. பாவத்தை அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் வந்த தேவ பிரசன்னத்தை கத்தர் கொண்டு வருவார். ඔය පාපය ප්‍රකාශ කළා நீ දෙනාස. தேவண்ட பிள்ளை. දෙනාසගේ දරුවෙක් இந்த ඔබ. கிறிஸ்துமஸ் நட்சத்திரத்துல உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. නැතල් දිනේ ඔබට විශාල වගකීමක් நீ තියෙනවා. கர்த்தருடைய சொந்த ஜனம். ඔබ දෙනාසගේ අයිති සෙනගයි. கர்த்தரை குறித்து அறிவிக்க வேண்டிய ஆள் நீதான். දෙනාසය ගැන ප්‍රකාශ කරන්න ඕනේ ඔබ තමයි. கர்த்தர் உனக்கு சமாதான பிரபுவாக கர்த்தர் விளங்கப்படுவார். දෙනාස ඔබට සමාදානයේ ප්‍රභූවරයෙක් ලෙස ඉන්නවා. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ඔබගේ ජීවිතය කැප කරන්න. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ජීවිතය කැප කරන්න. உங்களை ஆளுவதுக்கு மனுஷனை விடாதீங்க. ඔබ පාලනය කරන්න මනුෂ්‍ය ශරීරය දෙන්න. பணம் ஆளுவதுக்கு விடாதீங்க. මුදල් පාලනය කරන්න දෙන්න. பட்டம் ஆளுவதுக்கு விடாதீங்க. ඔබගේ තනතුරු පාලනය කරන්න දෙන්න එපා. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆளுவதுக்கு இடம் கொடுங்க. ආත්මයන් වහන්සේ පාලනය කරන්න ඉඩ දෙන්න. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்தால் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். වහන්සේ පාලනය කරන සමාදානය යන කරයි. தீர்மானம் பண்ணுங்க. තීරණය ගන්න. இந்த நற்செய்தியை வெளியே நீங்க கொண்டு போகணும். මේ සුභාරංචි එළියට ගේන්න. கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். දෙනාංශගේ යහපත් දේ ගැන කියන්න. உங்களோட வாழ்க்கையில ஜெப ஜீவியத்துக்கு கர்த்தர் கூட்ட கர்த்தர் கிருபை செய்யணும். ඔබගේ යාඥා ජීවිතය වර්ධනය කරන්න දෙනාංශ කරුණා කරන්න ඕනේ. உங்களோட அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தர் பரிசுத்தமா மாற்றணும். පුද්ගලික ජීවිතයේ දෙනාංශ පවිත්‍ර කරන්න ඕනේ. இந்த வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும். ඔබගේ ජීවිතය අරගෙන දෙනාංශ පාවිච්චි කරන්න ඕනේ. சாமியோட தீர்க்கதரிசனத்தோடு பேசினார். සාමුවෙල් දිවසිවරයා සම කතා කළා. யாக்கோபோட சொப்பனத்தோடு பேசினார். යාකොබ් සොප්පනේ කතා කරා. யோசேப்போட சொப்பனத்தோடு பேசினார். යෝසෙප් සමග සොප්පනේ කතා කළා. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பேசணும். ඔබත් සමග දෙනාංශ කතා இந்த කරන්න. தேசத்துக்கு இந்த சபைக்கு நீ தேவை. මේ දේශයට මේ සභාවට ඔබ අවශ්‍යයි. நீ தேவை. ඔබ ඕනේ. கர்த்தரை பிடி. දෙනාංශය තදින් අල්ලගන්න. பொல்லாத வழியில போயிடாத. අපුරු මාර්ගයෙන් යන්න එපා. முடிவு நாசம். ඒක විනාශයයි. அது வீணா போயிடும். ඒක නිෂ්ඵල වෙලා යයි. கர்த்தரை தேடுங்க. දෙනාංශය සොයන්න. கர்த்தரை தேடுங்க. දෙනාංශය சොයන්න. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல முடிஞ்ச அளவு நல்ல உடுப்போட வந்திருக்கிறீங்க. නත්තල් දිනේ හොඳ ඇඳුමක් සමග ඇවිල්ලා ඉන්නවා. பெஸ்டான உடுப்போட வந்திருக்கிறீங்க. හොඳ ඇඳුමක් සමග ඇවිල්ලා அது தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். දෙනාංශ ඔබට දුන්නා විශාල ආශිර්වාදයක්. அதிலும் கூட நீங்க கர்த்தரை தேடுவது மேன்மை. ඊටත් වඩා දෙනාංශ ஒரு பெரிய சொல்லுங்க. උතුම් දෙයක්. நீங்க எந்த வீட்டுல எந்த குடும்பத்துல பிறந்தது முக்கியம் அல்ல. කොයි ගෙදරද කොයි පවුලද ඉපදුනායි කියන එක நீங்க නෙවෙයි. கர்த்தரை பிடித்தால் கர்த்தர் உங்களை ராஜாக்களுடைய வம்சத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார். ඔබයන් වහන්සේ අල්ලගත්තනම් ඔබ රජවරුන්ගේ පරම්පරාවට දෙනවා. குறை கூறிக்கொண்டு தெரியாத. ඔබ දොස් කියාගෙන ඇවිදින්න. உனக்கு கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியத்தை ඔබට செய்வார். දෙනාංශ කොච්චර මහිමාන්ත දේවල් කළාද. இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள போ. අද ඔබගේ නිවස තුළ යන්න. இந்த பாடுகள் மத்தியில கர்த்தர் எப்படி உன்னை கொண்டு வந்தார். පියා මැදේ දෙනාංශ කොහොමද ඔබ ගෙනාවේ. யாக்கோபு தேவனை உறுதியா பற்றி கொண்டார். යාකොබ් දෙවිනාංශ තදින් අල්ලගත්තා. தான் நேசித்த மனைவி இழந்து போனது கூட அவர் கர்த்தரை நோக்கி அபிஷேகம் பண்ணிட்டு மறுபடி புறப்பட்டு போனார். තමන්ගේ භාර්යාව ඈත් වෙච්ච වෙලාවදී அவருக்கு தெரியும் என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ඔබට දන්නවා තමන්ගේ உன் நினைவுல எப்பொழுதும் வரணும் என்ற தேவன் என்னை ඔබගේ ஆசீர்வதிப்பார். මතකේ තියෙන කොයි වෙලේ දෙනාංශ මාව ආශිර්වාද කරයි කියන එක. உனக்கு சாபம் கொடுக்கும்படியாக அவர் பிறக்க இல்லை. ඔබට සාපේ දෙන පිණිස උන්වහන්සේ ඉපදුනේ නැහැ. உன்னை இந்த சாபத்தை எடுக்கும்படியாக பிறந்திருக்கிறார். ඔබගේ සාපයෙන් ගන්න පිණිස கேட்காத தேவன்ட்ட. දෙවිනාංශ ගන්න එපා. தேவன்ட்ட கேட்காத. දෙනාංශ ගන්න එපා. தேவன் நல்ல தேவன். උන්වහන්සේ යහපත් දෙවියන්. நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ඔබ මාව ආශිර්වාද කරන දෙනාංශ. எதைத்தான் இழந்தாலும் கர்த்தர் இழக்காதீங்க. මොනවද නැති වුණා දෙනාංශය නැති කරාගෙන. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. දෙනාංශ වෙනුවෙන් ජීවත් වෙන්න. எழுந்து நின்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ඔබ නැගිටි සිට දෙනාංශයට කැප කරමු. இந்த நாள்ல நல்ல ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க. හොඳ තීරණයක් තුලට එමු. உங்களோட வாழ்க்கை ஒரு நல்ல தீர்மானம் வரட்டும். ඔබගේ ජීවිතේ හොඳ තීරණයක් ආපු දෙයක්. கர்த்தர் செய்ததை சிந்தித்து பாருங்க. දෙනාංශ කරපු දේ ඉතලා බලන්න. எவ்வளவு மகத்துவமான காரியம் உங்களுக்கு செய்திருக்கிறார். කොතරම් මහතුම දේ කරලා තියෙනවා. உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ඔබට දුන්නව පවුල ආරක්ෂා කරගන්න. உங்களுக்கு கொடுத்த பிள்ளையை பாதுகாத்துக் ඔබට கொள்ளுங்க. දුන්න දරුවන්ව ආරක්ෂා කරගන්න. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். දෙනාංශේ මහත් දේවල් කරයි. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியம் செய்வார். ආත්මික ජීවිතේ දෙනාංශේ මහිමාන්ත දේ உங்களோட කරයි. வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ඔය ජීවිතේ දෙනාංශයට කැප කරන්න. கர்த்தர் மேன்மையான காரியம் செய்வார். දෙවනාංශේ මහතුම් දේ කරයි. ரெண்டு கரங்களை உயர்த்துவோம். ஹalleluya. ஆளுகை செய்யும் ஆவியானவரே ஒரு அடியை மட்டும் பாடி நாங்கள் ஜெபிச்சு முடிப்போம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. பலியாய் தந்தே
ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. நல்லா ரெண்டு கரகம் வச்சு சத்தமா உயர்த்தலாம். ஒப்புக்கொடு ஐயா. மறுபடி கத்தருக்கா வைராக்கியம் எழுப்பு. எல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். ரிப்பீட் பண்ணுங்க. இடைவெல்லாம் உமதாகணும், இயேசுவே உதவி செய்யுங்க. பேச்செல்லாம் உமதாகணும். ஆவியானவரே உதவி செய்யுங்க. நாள் முழுதும் வழி நடத்து, நாள் முழுதும் வழி நடத்து. செயல்படு ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ස්වාමී අපි ඔබගේ ජනතාව ආශිර්වාද பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. අද පටන් ඔබගේ සේවය කරන්නට ඔබගේ ජීවිතය ඔබට ජීවිතය පුදන්නට வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. අලුත් තීරණයක් ජීවිතේ ගන්නට புதிய ஒரு வாழ்க்கையில தொடங்க. අලුත් තීරණයක් ගන්නට புதிய தீர்மானத்தை எடுக்க අපි යාඥා කරනවා ස්වාමිනී මේ උදෑසන நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளை අපගේ ජීවිතය ඔබගේ වචනය කරුණු කොටගෙන කඩමින් අපව නැවත සාදන්න. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை உடைத்து மறுபடியும் உருவாக்கும். අපගේ බලයෙන් නොවේ ස්වාමිනී. ஆண்டவரே எங்களுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவர். ඔබගේ බලයෙන් පමණයි අපි ජීවත් වෙන්නේ. ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலே நாங்கள் வாழ்கிறோம். ඔබ අපව පෙර නියම කළා. ஆண்டவரே நீர் எங்களை முன்குறித்தீர். අපව නම කියා අඬ ගැස්සුවා. பேர் சொல்லி எங்களை அழைத்தீர். ඔබගේ සේවය කරන්නට ගින්නක් මෙන් අපව ස්වාමිනී පාවිච්චි කරන්න. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய எங்களை ஒரு அக்னியாய் பயன்படுத்தும். අපගේ පවුල් ජීවිතයන් වෙනස් වෙන්නට. ஆண்டவரே எங்களை பாவ வாழ்க்கையை மாற்றி, අපගේ පවුල් ජීවිතයන් වෙනස් වෙන්නට. ஆண்டவரே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மாற்றி, අපගේ සභාවේ ජීවිතයන් වෙනස් වෙන්නට. ஆண்டவரே எங்களுடைய சபையினுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி මේ මෙහෙවරේදී ස්වාමිනී අපව කැඳවා අපව ආශිර්වාද කරන්න ස්වාමී. ஆண்டவரே எங்களை அழைத்து எங்களை ஆசீர்வதித்தரலும். අපි කොපමණ ආශිර්වාද ලද්දා වූ ජනතාවක්ද. நாங்கள் எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்களா இருக்கிறோம். අපි කොච්චරක් වැටි ගියත් දෙවියන් වහන්සේ ඔබ පසුපසින් මා පසුපසින් හැමදාමත් ඉන්නවා. ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு போனாலும் ஆண்டவரே நீர் எங்கள் பின்பதாய் ஆண்டவரே எங்களோடு கூட வருகிறீர். ස්වාමිනී මං මේ සභාව ආශිර්වාද කරනවා. ஆண்டவரே நாங்கள் இந்த சபையை ஆசீர்வதிக்கிறோம். අපි පවුලක් ලෙස ආශිර්වාද කරනවා. குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறோம். ඔහු සතුටෙන් ජීවත් වෙන්න ඕනේ. அவர்கள் சந்தோஷமாய் வாழ ඔබගේ වචනයෙන් ජීවත් වෙන්න ඕනේ. உம்முடைய வார்த்தையின்படி வாழ ශුද්ධාත්මයන් වහන්සේගේ හඬට කීකරු කමින් නඩත්තු කරන්න ඕනේ. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ඔබගේ සෙනග ඔබයි ස්වාමිනී බලා ගන්න ඕනේ. உம்முடைய ஜனத்தை நீர் பார்த்துக் கொள்கிறவர். ආශිර්වාද කරන්න. ஆசீர்வதித்தரலும். යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ரெண்டு கரங்களை உயர்த்துவோம். நன்றாக உயர்த்துவோம். சொல்லுங்க, ஆவியானவரே, அத்தைக்குமோ சோம் ஆத்மநாச ஆவியானவரே ஆத்மநாச சொல்லுங்க, வைராக்கியத்தை எனக்குள்ள ஊற்றும். சத்தமா சொல்லுங்க, ஜுவலித்தகம மாதுல வகுரான் சத்தமா வைராக்கியத்தை ஊற்றும் சொல்லுங்க. ஜுவலித்தகம வகுரான் කියලා சத்தமா சொல்ல. நான் இல்ல, நீங்க ரெண்டு தரம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ඔබ කියන්නේ ස්වාමීන් වහන්සේ ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரை என்ன பலப்படுத்துங்க அப்பா. බලවත් කරන්න ස්වාමීන් வாய் திறந்து கேளுங்க, வெக்கப்படாதீங்க. කට අරලා ඉල්ලන්න இது ස්වාමීන් உங்களுடைய நேரம். මේක ඔබගේ වෙලාවයි.
உங்களுடைய நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க, ඔබගේ වෙලාව ඔබ පාවිච්චි කරන්න. பயன்படுத்துங்க. පාවිච්චි කරන්න. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை என்ன ஒப்பு கொடுக்கன்னு சொல்லுங்க. සත්‍ය ඔසවලා කියන්න. சொல்லுங்க, இயேசுவை என்ன எடுத்து பயன்படுத்துன்னு சொல்லுங்க. ආව රැගෙන පාවිච්චි කරන්න. சொல்லுங்க, ஆவியானவரே என்ன பயன்படுத்துங்க சொல்லுங்க. මාස මා පාවිච්චි කරන්න. சொல்லுங்க, பயன்படுத்துங்க சொல்லுங்க. පාවිච්චි කරන්න. வலதுகர நல்லா உயர்த்துங்க. දකුණත උදට සුවගන්න. சொல்லுங்க, ஆவியானவரே ආත්මෙන් වහන්සේ எரிச்சல், ඉරිසියාව, கோபம், කෝපය, பிரிவு, වෙන්වීම, சொல்லுங்க ஏரோதின் ஆவி හේරෝද්ගේ ආත්මය எங்கள் வாழ்க்கையில வரக்கூடாது. අපේ ජීවිතේ එන්න අර. நல்ல ரெண்டு கரங்கள் சொல்லுங்க, இயேசுவின் நாம சொல்லுங்க. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. සද්දෙන් කියන්න. சொல்லுங்க, ஆவியானவரே ආත්මෙන් වහන්සේ உம்மை உண்மையோடு நான் ஆராதிப்பேன். බෑකමින් මම சொல்லுங்க, ஆவியானவரே ආත්මෙන් වහන්සේ சொல்லுங்க, இயேசுவே යේසුනේ நாங்கள் வாழ வேண்டும், ජීවත් වෙන්න ඕනේ. எங்களை பயன்படுத்துங்க. ඔබ පාවිච්චි சொல்லுங்க, කළා. ஆவியானவரே ආත්මෙන් වහන්සේ என்னை ஆசீர்வதிங்கப்பா. ආශිර්වාද சொல்லுங்க, ஆவியானவரே என்ன ஆசீர்வதிங்க. ආත්මෙන් වහන්සේ ආශිර්වාද කරන්න. நல்ல ரெண்டு கரங்கள் நல்லா உயர்த்துங்க. හොඳට එකම සුවලා. சொல்லுங்க, ஆண்டவரே ස්වාමිනේ எனக்கு ஒரு ஜெப ஆவியை தாங்கப்பா. යාඥාව ආත්මයක් දෙන්න. சொல்லுங்க, நான் உங்களோட பேசணும். சொல்லுங்க, ඔබ කතා කරන්න. நான் இப்ப இல்ல, நீங்க இப்ப கர்த்தருக்கு சொல்லி ஜெபிக்க போறீங்க. கேளுங்க, ඔබ කියලා යාඥා කරන්න. சொல்லுங்க, கேளுங்க. கேளம்மா. ඉල්ලන්න. நீதான் கேள், வாய் திறந்து ඔබ கேள். තමයි ඉල්ලන්න ඕනේ. அவர் நல்ல தேவன். තමයි යාපත් දෙවියන් වහන්සේ. ஹalleluya. හalleluya. அதிகாலை ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பா 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 உங்களுக்கு தான். நல்லா கை தட்டி பாடணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். பாடணும், பயம் இல்ல, சபை பாடணும். எங்க நல்லா கை வலிக்க தட்டுங்க. உங்களுக்கு ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி அப்பா அப்பா. Again. பரிசுத்த வாய் துறப்பா, வாய் துற, வாய் துறந்து நுந்து வாய் துற. பரலோக கொஞ்சம் கையை நல்லா தான் தட்டலாமே. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கையை உணர்த்து. கொஞ்சம் கை தட்டுங்க உயர்த்தி, நல்லா சத்தமாக. அப்பா அப்பா உங்களுக்கு தான். வாய் துற, காது கேட்க பாடு. பின்னுக்கு நல்லா கைதட்டி பாடவும், பின்னுக்கு நல்லா கைதட்டி பாடவும். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா எல்ரோகி என்னை சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க.
கைதட்டி. என்ன பார்க்க வேணாம், கர்த்தரை நோக்கி பாடுங்க. என்ன பார்க்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்ன பார்க்க வேணாம், கர்த்தரை நோக்கி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். ரிப்பீட் பண்ணுங்க, நல்லா கண்மூடி மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்து. உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். நல்லா கண்மூடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வெட்கப்படாதீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாங்க, முன்னேறுங்க, 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 முன்னேறுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா அப்பா எங்க வாங்க, ஆவியில பலனடைங்க. அவர் ஆளட்டும், எங்கள் தேசத்தை ஆளட்டும், எங்கள் குடும்பத்தை ஆளட்டும், எங்கள் சபையை ஆளட்டும், எங்கள் தொழிலை ஆளட்டும், எங்கள் பிள்ளையை ஆளட்டும், எங்கள் வியாபாரத்தை ஆளட்டும். இயேசு ரிகா பாபா 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 பாபா. பாடு 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 பாடு. உங்க குடும்பத்தை ஆளட்டும், குழப்பம் ஓடட்டும். இயேசுவின் நாமத்தில் குழப்பத்தின் ஆவியே வெளியேறு, சாபத்தின் ஆவியே வெளியேறு, வரவையின் ஆவியே வெளியேறு. சொல்லுங்க, ஆளுங்க, ஆவியானவரை எங்களை ஆளுங்க. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியே மகிமைப்படுத்து, மகிமைப்படுத்து. கண்ணை மூடு, கண்ணை மூடு, கண்ணை மூடி மகிமைப்படு. ஓ ரபா 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 காமா ஓ ரிகா பாபா பாபா பா. பலப்படு, பலப்படு, பலப்படு. பின் வாங்காத, பின் வாங்காத, பின் வாங்காத. இயேசு நேசிக்கிறார். வா, முன்னேறி வா, வா, முன்னேறி வா, வா. அறிக்கை செய், வா. கர்த்தருடைய பிள்ளையா மாறு, வைராக்கியமா வா. இயேசுவுக்காக எழும்பு, வைராக்கியம் கொள்ளு, கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளு. அப்பா அப்பா. ஓ ஓ, glory 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 glory. ஆவியாண்ட வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் தடைகளை உடைக்கட்டும், தடைகளை உடைக்கட்டும், தடைகள் உடையப்படட்டும். ஆவி ஆவி இணையட்டும், ஆவி இணையட்டும், ஆவி இணையட்டும். உற்சாகம் வரட்டும், வேலன் வரட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். Fire, அக்கினி, கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் அக்கினி இறங்கட்டும். ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. இந்த சபையை ஆளுகை செய்யுங்க, இந்த ஊழியத்தை ஆளுகை செய்யுங்க, ஊழிய செய்ய ஆளுகை செய்யுங்க, பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்க. ஓ ரபா 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 ரபா. வாங்க, முன்னேறி வாங்க, ஆவியின் வல்லமையில வாங்க, முன்னேறுங்க. தடைகளை உடையுங்க, தடைகளை கர்த்தர் உடைப்பார். அப்பா அப்பா. கர்த்தர் ஜெயபலமானவர், கர்த்தர் ஜெயபலமானவர். உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர், விடுதலையை தருகிறவர், சுகத்தை தருகிறவர், தடைகளை நீக்குவார், பிள்ளைகளை திருப்புவார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், சந்ததி வாழும். மாறுது, வாழ்க்கை மாறுது, பரலோகம் திறக்கப்படுது, தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள், தடையில் உள்ள பாரம் ஓடுது, ஓடுது. கர்த்தர் பேசுறார், ஆவியானவர் இறங்குகிறார், ஆளுகை செய்கிறார், நடக்கிறார், உலாவுகிறார், தொடுகிறார், பலப்படுத்துகிறார். தொட்டருளும், தொட்டருளும்,
අතගැසුවම தொட்டருளும். අතගැසුවම ஆவியானவரே, වහන්සේ இருதயத்தை சோதித்து அறிகிறவரே, හදවත පරීක්ෂා කරන வாங்க வாங்க, වහන්සේ உங்களோட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. සෙනඟ ආශිර්වාද කරන්න. கவலை நீங்கட்டும், கவலை நீங்கட்டும். ස්වාමීනි දුක வைராக்கியம் கொடுங்க. வைராக்கியத்தின் ஆவி இறங்குவதாக. இந்த சபை மேல் வைராக்கியத்தின் ஆவி இறங்குவதாக. ආත්මය බැසව ආපදේ தொட்டருளுங்க. பெலப்படட்டும், බලවත් වුණාදේ பெலப்படட்டும், බලවත් වුණාදේ சபை பெலப்படட்டும். සභාව බලවත් இயேசு அன்புள்ள தேவன், இயேசு அன்புள்ளவர். ප්‍රේමවන්ත දෙවියන් பிரச்சனையை பார்த்து பயப்படாத, பிரச்சனையை பார்த்து பயப்படாத. දෙයක් බය වෙන්න එපා. அப்பா அப்பா, முன்னேறுங்க. கர்த்தருக்கு ஏதாவது செய்யுங்க. නාස්ති වෙන මොනවා குடும்பங்கள் ஆசீர்வதிப்பார். ආශිර්වාද කරයි. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. අත් දෙක මොසවන්න. சொல்லுங்க, ஆவியானவரே, යන ආත්මයන් වහන්සේ நான் எந்த இடத்தில் பிறந்தது முக்கியமல்ல. මම කොතනද ඉපදුනේ කියන එක சத்தமா சொல்லுங்க. කොයිද ඉපදුනා කියන ஆவியானவரே, ආත්මයන් වහන්සේ நான் எந்த இடத்துல பிறந்தது முக்கியமல்ல. මම කොතනද ඉපදුනේ කියන එක වැදගත්. ஆனா உம்மை நம்புவேன். ඔබ විශ්වාස කරනවා. நீர் என்னை ராஜாக்களோடு உட்கார பண்ணுவீர். වහන්සේ මාව රජවරුන් සමග වාඩි කරවයි. என்னை வாழாக்க மாட்டீர். ඔබ මාව වලිග කරන්නේ என்னை தலையாக்குவீர். මාව ඉස්ස කරයි. இயேசுவே, යේසුනේ என்ன பிரச்சனை வந்தாலும் මොනම ප්‍රශ්නාවක් உம்முடைய பரலோக பிரசன்னத்தை விட மாட்டேன். ඔබගේ ස්වර්ගයේ තේජස අතරින්නේ ரெண்டு கரங்களை சொல்லுங்க. ஆவியானவரே, දෙකම ඔසවගේ ආත්මයන් වහන්සේ ஜெபிக்க விருப்பம் வருதில்லை. යා කරන්න விருப்பத்தை எனக்கு தாரும். ඒ කැමැත්ත මට දෙන්න. ரெண்டு கரங்களை வைத்து கத்தட்ட கேளுங்க. இந்த கிறிஸ்மஸ் நாள்ல මේ නත්තල් என்னை ஆளும். நீங்க தான், நான் இல்ல. நீங்க தான் வாய் திறந்து கேட்கணும். நான் இல்லப்பா. ඉල්ලන්න நான் உங்களை நடத்துறேன். ඔබ මග පෙන්නනවා. உங்களோட இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. හදවත දැඩි කරන්න එපා. தகப்பனே, යානනි வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும். නිවාස ආශිර්වාද කර. இயேசுவின் நாமத்தில். යේසුස් වහන්සේගේ நல்ல නාමයෙන් பிதாவே, යහපත් පියා. ஆமென் சொல்லுங்கள். ආමෙන් කියමු. இந்த 2019 ஆண்டு இந்த கிறிஸ்மஸ் தினத்திலே நானும் எனது மூத்த மகள் அபிகைல், என்னுடைய மருமகன் பாஸ்டர் ஜோயல், என்னுடைய மகன் பிளஸிங் ஆனந்தராஜா, என்னுடைய கடைசி மகள் எவாஞ்சலின், என்னுடைய அன்பு மனைவி சலட் மேரி, என்னுடைய உதவி போதகர் வசந்தன், இன்னுமாக அவருடைய மனைவியோடு கூட கர்த்தர் உங்களை ஆள வேண்டும் என்று இந்த நத்தார் தினத்திலே ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென் சொல்லி பக்கத்தில் ஆசீர்வதிங்க. பக்கத்தில் உள்ள ஆளுக்கு ஒரு கை கொடுங்க. ஹாப்பி ළඟ ඉන්න கிறிஸ்மஸ். කෙනාට හැපි ක්‍රිස්මස් කියන්න. ஒரு விஷயம் கொடுத்துடுங்க. ஓகே, විශ් කරන්න. கண்களை மூடுவோம். கண்களை மூடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாட அன்னோனி ஐக்கியம் இந்த பிறப்பின் நாளிலே எங்களையும் எங்கள் சபை மக்களையும் தேசத்தையும் நீர் ஆளுவீராக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதியும் ஆசீர்வாதியும் எங்கள் மேல் ஆசீர்வதித்து முகத்தை எங்கள் மேல். மீண்டுமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நீங்கள் கேட்டதான செய்தி உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய ஊழியத்திற்கும் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஊழியங்களின் மூலமாக, இந்த ஆராதனையின் மூலமாக, இந்த செய்திகளின் மூலமாக ஏதாவது நன்மைகளை நீங்கள் பெற்றிருந்தால் உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய நன்றி கடிதங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எங்களுடைய இமெயில் ஆனது misbachurch@rediffmail.com. எங்களுடைய இமெயில் misbachurch@rediffmail.com. வருகிறதான வாரம் உங்களுக்கு நிச்சயமான ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருக்கும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நீங்கள் கேட்டதான செய்தி உங்களுக்கு மாத்திரமல்ல,
எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய ஊழியத்திற்கும் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஊழியங்களின் மூலமாக, இந்த ஆராதனையின் மூலமாக, இந்த செய்திகளின் மூலமாக ஏதாவது நன்மைகளை நீங்கள் பெற்றிருந்தால் உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய நன்றி கடிதங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எங்களுடைய இமெயில் ஆனது misbachurch@rediffmail.com. எங்களுடைய இமெயில் misbachurch@rediffmail.com. வருகிறதான வாரம் உங்களுக்கு நிச்சயமான ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருக்கும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.